All right. Good evening. Good evening. Good evening, everybody. Can you all hear me? Can you all see me? JEE first attempt January. It's my first time going to attend second session. Appa nariya mock tested ra. So John Brito is saying he has not attempted JEE first attempt in January, and he is directly going for the April attempt, which is good. Yeah. That's not a bad idea, but you have to write a lot of mock test. மாக் டெஸ்ட் கண்டிப்பாக அப்போ தான் வந்து டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் வந்து ஜென்ரலாக இதாண்டா அட்வைஸ். எக்ஸாம் எழுதுறீங்களா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ஃபஸ்ட்டு 1 hour 1.5 hourக்குள்ளே நிறையா கொஷின் அட்டன் பண்ணிடணும். You have to attend as many questions as possible within the first 1 hour. Okay. ஸோ யூஸ்வலாக இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து தியரி பேஸ்ட் கொஷின் நிறையா இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு ஜென்ரல் ஃபீலிங் அமங் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் ட்ரெயினர்ஸ் அண்ட் கோச்சஸ் எவ்ரிபடி. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 45 minutes அலாட் பண்ணிப்பாங்க கெமிஸ்ட்ரிக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ண முடியுமோ பண்ணிவிடு அப்படின்ட்டுருவாங்க. ஓகேவா? ஃபுல்லாக முடிக்கணும்னு அவசியம் இல்லை. டஃப் கொஷின்ஸ் இப்போ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஆஸ் மெனி கொஷின்ஸ் as possible and attempt those. In fact, you can do it within the first 30 minutes. அதுக்கப்புறம் there are two choices. ஒன்று, you attempt a little bit of medium type questions in chemistry and then keep the harder questions for later on. Or you can go to physics. ஃபிசிக்ஸில் ஈஸி கொஷின்ஸ் உனக்கு டக்குன்னு அட்டன் பண்ண முடியும். ஒரு half an hourல ஒரு 10-12 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும்னா அதையும் முடிச்சிடணும். மேக்ஸ் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் தெர் ஆர் எனி திங் லைக் ஈஸி கொஷின்ஸ் இன் மேக்ஸ். இஃப் பாசிபிள் ஒரு 5 கொஷின்ஸ் அங்கேயும் அட்டன் பண்ணி வச்சிடணும். ஸோ நவ் you will have attempted something like 25 questions in the first 1.5 hours. இது வந்து ஒரு நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, 25 questions நீ 1 hour 1.5 hours அட்டன் பண்ணிட்ட அப்படின்னா then you have 1.5 hours more to attempt 15 to 20 questions more. 45 questions அட்டன் பண்ணீங்க, எல்லாமே கரெக்டு அப்படின்னா you will easily get 98-99% கம்ஃபர்டபுளாக எடுத்துடலாம். ஓகேவா? பட் இவ்வளோ நீங்கள் அட்டன் பண்ணணும், இவ்வளவாவது அட்டன் பண்ணணும். மினிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்னு ஒன்று இருக்குடா. மினிமம் நம்பர் இவ்வளோ தான் அட்டன் பண்ணியிருக்கேன், 12 தான் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் 12மே கரெக்டு. நாட் சஃபிஷியன்ட், ரைட்? 12 4s are 48 marks தான் வருதே நம்மளுக்கு. Even for a single subject, 48 marks is like roughly 90 percentile depending on the subject. கெமிஸ்ட்ரினா 90 வரும், ஃபிசிக்ஸில் 48 marks எடுத்திருக்குன்னா கொஞ்சம் அதிகம் வரும். மேக்ஸில் 48 is fantastic marks. 12 right answers is very very good in maths. You may even get 98%. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. இந்த நம்பர் உங்களால் அச்சீவ் பண்ண முடியுதா, 3 hours டைமிங்கில் இந்த கேம் உங்களால் கரெக்டாக ஆட முடியுதா அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஆல்ரைட், okay, you have so many doubts. Of course we are going to solve all of your doubts. And then good evening everybody. Siddharth, Sai Krishna. Drawing and experiments, okay. NTA அபியாஸ் டெஸ்ட் சீரீஸ் எழுதலாமா? எந்த டெஸ்ட்னாலும் எழுதுறா, ஒரு தடவை எழுதி பார்த்துடுறா. வாட் இஸ் தேர் கான்செப்ட் வேர் டு லேர்ன்? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கொஷின் எடுக்கும் போதே அதோட கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எடுக்கிறேன். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டாப்பிக்கை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. தட்ஸ் ஈஸியர். வென் வில் யூ டேக் ஈக்குலிபிரியம்? வித்தின் த நெக்ஸ்ட் 2 days டா. ஓகே, நாளைக்கு ஒரு செஷன் எடுத்தேன்னா மண்டே ஈக்குலிபிரியம். நாளைக்கு ஏதோ சொல்கிறாங்க, நாளைக்கு நல்ல நாளாக நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதனால் நாளைக்கு எடுக்க முடியுதான்னு நம்ம பார்க்கணும் ஒரு தடவை. ஆல்ரைட், இஸ் தேர் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் நாட் அட்டெம்ப்டிங் சம் கொஷின்? இஸ் திஸ் அ குட் மெத்தட் ஆஃப் அப்ரோச்? இட் இஸ் ஆக்சுவலி. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எடுக்கும்போது ஒரு கொஷின் எடுக்கிறேன், ஓகேவா? that question my first attempt took 15 minutes சாலிடாக 15 நிமிஷம். நிறைய எரர்ஸோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ரீவிசிட் பண்ணி ஒரு 20 minutes சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஓகே இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு தெரிஞ்சுது. ஓகே, அண்ட் வி வர் ஏபிள் டு வேலிடேட் தட் ஆல்சோ. இந்த கொஷினை நீ எக்ஸாம் JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் போது அந்த 3 hours நீ இதை சூஸ் பண்ணினா 20 minutes சாப்பிட்ரும். Even though you know the methodology, you have to keep this question last. First அட்டன் பண்ணக்கூடாது. ஓகேவா? டைம் கன்சியூமிங் கொஷின். இமேஜின் திஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு 5 கொஷின் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன். 5 into 20 100 minutes gone. 1.5 மணி நேரம் போயிடுச்சு. 1.5 மணி நேரத்தில் 5 கொஷின் தான் எழுதியிருக்கேன். யூஸே
Is it a reasonable strategy? Good evening, da Sangeeta, Sabrinathan, Vishwajit, Tarun. Good evening, all of you. You joined VDL batch in Jan 2025 for class 12, but the class 12 schedule is not scheduled yet. Okay, I don't know da. Can you, and the helpline number ஒன்று கொடுத்துருப்பாங்க பாரு உனக்கு ஸ்டார்டிங் இமெயிலே, அதில் ஒரு தடவை செக் பண்ணு, இல்லாட்டி என்னோட டெலிகிராமுக்கு உன்னோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் அனுப்பு. I will see what I can do. Okay. Tell strategy to learn chemistry. First, you start from the topics that you know very, very well. Okay. அதுவும் fundamental in the first 4 chapters இருக்குல்ல, atomic structure, some basic concepts of chemistry, atomic structure, periodic classification of elements, chemical bonding. இனி chemical bonding தான் பார்க்க போறோம். One of the core topics of chemistry டா. இது நல்லா தெரிஞ்சாதான் chemistry புரியும் நம்மளுக்கு. ஓகே, பாண்டிங்னா என்னது, 2 ஆட்டம் வந்து பாண்ட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்றதுலாம். மேக்ஸ் லைவ் ஆல்சோ கோயிங் ஆன், அது சீக்கிரம் முடிச்சிருவாங்கடா. ஓகே, ஐ திங்க் இட் ஸ்டார்டட் 5 o'clock ஆர் சம்திங். 2.5 hours போயிட்டு இருக்கா, ஐ டோன்ட் நோ. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாட் யூ கைஸ் சே? நான் 2 years ரேண்டம் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு 2 year JEE Main ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்னு இருக்கேன். டு ஜாயின் NITs, இஸ் இட் குட்? எனி டிப்ஸ்? ரேண்டம் காலேஜ்னா எந்த காலேஜ்டா? பிகாஸ் காலேஜும் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. யூ ஸ்டார்ட் வித் 6 subjects, அதுலேயும் உனக்கு நிறையா இது இருக்கும், அதுலேயும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு அந்த லேப்லாம் இருக்கும், அதுலேயும் டைம் கன்சியூமிங். நீ அந்த ஒன்ஸ் காலேஜ் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டின்னா அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும்டா. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேனேஜ், யூ வில் சி. VIT EEE AEEE டே, இது ரெண்டுத்துக்கும் சிலபஸ் ஒன்று தான்டா தருண். சிலபஸ் இஸ் சேம், சிலபஸ் அதே தான், சேம் டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஆர் கம்மிங். மேபி இந்த சில இதில் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிட்சாட்டில் ஆப்டிடியூடும் இருக்குது. ஸோ அது மட்டும் எக்ஸ்ட்ராவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். எந்த மாதிரி ஹெல்ப் வேணும் உனக்கு? குட் ஈவினிங் கோகுல்நாத், ஹவ் ஆர் யூ? அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கேம்பஸ் நல்லா இருக்குமா? அண்ணா யூனிவர்சிட்டி ஜென்ரலி கேம்பஸ் நல்லா தான் இருக்கும். கோயம்புத்தூர் நான் பர்சனலாக போனது கிடையாது, ஸோ ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி நோ, பட் ஐவ் ஹர்ட் குட் திங்ஸ் அபவுட் இட். ப்ளீஸ் டெல் அபவுட் IISc. You mean IISE or IISc? IISc Bangalore is like the most premium institute of India. It is science அங்கே தான். இது நிறையா பயோனியரிங் டெக்னாலஜிஸ் நம்ம அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற கல்ச்சர் வேறு லெவலு. IISc கிடச்சிது, IISc போறீன்னா அதுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. யுவர் லைஃப் ஸ்டைல் வில் சேஞ்ச், யுவர் மென்டல், the way that you think about life will change. IISc is that good. Repeated memory based previous year question solving. Okay, ellame same danda. See, Tarun, I'll tell you one thing. We are going to discuss chemical bonding today. Okay, and we are going to discuss, guys, you will have to give me a minute da, because I think I downloaded the version that is kind of like low quality. I think I have to download a better quality. Just can you give me 1 minute? How do we do this? Anyway, I think it looks okay. I think we'll just go ahead with this. If there is any problem, we'll discuss that later. Okay. Anyway, okay. So I'm going to start chemical bonding, guys. Matta ella question apparama paakalam. Your explanation is very high quality. Thank you, Sandeep. Thank you. Are you in video batch? Sarvesh Agekriya. Cheri, okay. Right, guys. We are starting chemical bonding. Let me tell you one thing. You know, guys, can you guess how many slides I have today? Chumma or random or guess pannunga. Can you guess how many slides I have today? Chemical bonding எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்கான சாட்சி இது. 1000 too much da. 200. I have 180 slides இன்னைக்கு. 180 slides. Okay. Yeah, we will do one more session, Blaze. One more organic chemistry session I am planning. ஒரு 2 or 3 days அப்புறம் we will plan one session. Don't worry. Okay. I have 180 slides. நம்ம அதில் நடுவில் discussion slides எல்லாம் சேர்த்து there is a possibility that we can hit double century today, but I want your cooperation for chemical bonding. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும்.
Okay, yes, mechanisms only. Okay, so let's start, guys. Let's start with this question. Enna kuduthirukanga? Assertion reason type question kuduthirukanga. Reason inga irukku. pH3 has lower boiling point than NH3. True. Why? Because ammonia has hydrogen bonding. That is the reason. In liquid state, ammonia molecules are associated through van der Waals interaction. Okay, pH3 molecules are associated through hydrogen bonding. Idu tappuda. pH3 molecule ku enga irundha hydrogen bonding varum? Hydrogen bond venuna, hydrogen should be covalently linked to a highly electronegative atom like fluorine or oxygen or nitrogen. Okay, adukapram andha side you need a highly electronegative atom. It can be fluorine, chlorine, or fluorine, oxygen, or nitrogen. Fluorine, oxygen, or nitrogen. Idhula endha combination venal irukkalam. FH F kudayum pannalam, நைட்ரஜன் கூடயும் பாண்ட் பண்ணலாம், ஆக்சிஜன் கூடயும் பாண்ட் பண்ணலாம், OHும் ஃப்ளூரின் கூட பாண்ட் பண்ணலாம், நைட்ரஜன் கூட பாண்ட் பண்ணலாம், ஆக்சிஜன் கூட பாண்ட் பண்ணலாம், NHும் ஃப்ளூரின் கூட பாண்ட் பண்ணலாம், நைட்ரஜன் கூட பாண்ட் பண்ணலாம், ஆக்சிஜன் கூட பாண்ட் பண்ணலாம். ஓகே, அந்த பாண்டிங்க்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் FHF is the strongest hydrogen bond. Okay, and so on. So anyway, we will come to that later. So this is a false statement. Assertion is true, reason is false. Option D is the right answer. Fantastic. Let's move on to the next question. ஒரு 10 question group பண்ணிப்போம். ஓகேவா? 10 question பார்த்துட்டு அதுக்கப்புறம் I will come to your comments. Is there 2026 questions? Yes da. Yes. 2026 நம்ம இருக்கு. I don't know Harin. He will come. He is actually busy with something, I think. Okay, let's see. In the order of increasing ionic character. Ionic character increase ஆகிற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்றது தான் question. So maximum ionic character இந்த சைடு வரணும். How do we know this? This is from Fajjon's rules. Fajjon's rule என்ன சொல்லுது? Small cation இருந்துச்சுன்னா ionic character அதிகமாக இருக்கும், covalent character அதிகமாக இருக்கும், ionic character கம்மியாக இருக்கும். Large anion இருந்துச்சுன்னா ionic character கம்மியாக இருக்கும். And then noble gas configuration, pseudo noble gas configuration இருந்துச்சுன்னா இருக்கும். Charge அதிகமாக இருந்துச்சுன்னா covalent character அதிகமாக இருக்கும். இதுதான் ஐடியா. So I think nitrogen will have the lowest ionic character. And then we have, so what I think is we have to look at difference in electronegativity. That's exactly why, that's exactly what I think. Because fluorine and the 4, inga 3, oxygen 3.5, potassium is almost 1, fluorine 1 kuda 0.8 kuda sollalam. Okay, fluorine is 4, lithium is 1. So maximum difference in electronegativity is lithium fluoride, and then comes K2O, and then comes ClF3, and then comes SO2. N2 is 0 the difference. So option C has to be the right answer. Here we don't use Fajjon's rules, we simply use difference in electronegativity to find out the answer. Option C is the right answer. Okay. All right. We will continue with this. Next question. Number of molecules having trigonal bipyramidal shape. இப்போ இந்த ஷேப் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு the way that I do, and it has worked very well for me, is by calculating something called as steric factor. Steric factor அப்படின்றது it is a coined term. It's not exactly scientific, but you can have a formula for this. For any atom, steric factor is number of sigma bonds plus number of lone pairs. Okay, எந்த ஆட்டமா இருந்தாலும் number of sigma bonds plus number of lone pairs இருந்துச்சுன்னா அதான் steric factor. For trigonal bipyramidal, steric factor needs to be 5. By the way, they are looking at shape of molecules. Steric factor 5 without lone pair இருக்கணும். Okay, சரி. So sp3d hybridization இருக்கும், அதான் trigonal bipyramidal shape கிடைக்கும். Let's look at each of these structures. First PF5. நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் போடுறதுக்கு முன்னாடி பாஸ்பரஸ்ல நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கணும். பாஸ்பரஸ் இஸ் a 15th group element. It has 5 electrons in the valence shell. அப்படி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி 5. ஸ்டெரிக் ஃபேக்டர் ஈக்குவல்ஸ் டு 5. ஷேப் ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகே, நெக்ஸ்ட் BRF5. Bromine has 7 electrons in the outermost shell. Because it is a group 17 element. இது group 15 element. Okay, அப்படி பார்த்தோம்னா
5 எலக்ட்ரான் வந்து it is bonded to fluorine. One lone pair is also there. Steric factor equals to 5 plus 1 equal to 6 sp3d2 hybridization. This is octahedral shape வரும் sp3d2. lone pair மட்டும் shape ல இருந்து remove பண்ணிட்டனா உனக்கு square pyramidal வரும். Okay, if anybody has any doubts how we arrived at this shape, you let me know. Okay, lone pair இருக்கிற octahedralக்கு பேரு square pyramidal. octahedral shape இருக்கும், அது lone pair ஓட சேர்ந்து இருந்துச்சுன்னா square pyramidal. Can you tell steric factor values for all shape? Okay, sure. Steric factor, okay, 2 shape, electronic geometry, molecular shape, ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். electronic geometry, molecular shape. steric factor 2 இருக்கு, lone pair 0 இருக்குன்னா it has to be a linear shape. molecular shape linear தான், ரெண்டும் opposite 180 degrees. lone pair 1 இருக்குனாலும் அப்பயும் linear தான். ஓகே, lone pair 2 இருந்தாலும் சரி, steric factor 2 இருந்துச்சுன்னா இவ்வளவுதான். so steric factor 3 இருந்துச்சு, lone pair 0 இருந்துச்சுன்னா electronic geometry is trigonal planar. okay, thank you Taneshwari, thank you so much. Sir, can you tell okay, new to this channel, Jishnu, welcome da. Can I use this video for my NEET preparation? Obviously, because JEE and NEET has same syllabus. We are going to deal with more problems, more technical and logical problems, more aligned to NEET 2025 and 2026. Okay, so you can definitely see this. All right, trigonal planar 0 இருந்துச்சுன்னா இதுவும் trigonal planar தான். Okay, but ஒரு lone pair இருந்துச்சுன்னா electronic geometry is still trigonal planar, but molecular shape is bent இல்லாட்டி angular னு சொல்லுவோம். okay, ரெண்டு lone pair இருந்துச்சுன்னா it doesn't even make sense, so ஒன்னோட நிறுத்திப்போம். alright, fourth 4 steric factor போச்சுன்னா it is tetrahedral. okay, tetrahedral, molecular shape tetrahedral தான். ஒரு lone pair இருந்துச்சுன்னா ammonia shape ஞாபகம் இருக்கா? yeah, this will be, electronic geometry is still tetrahedral, but molecular shape will be trigonal pyramidal. okay, இந்த tetrahedral ஒரு இது இருக்காது, அது lone pair இருக்கும். அப்போ மீதி இருக்கிறதுலாம் வந்து trigonal pyramidal shapeல இருக்கும். ரெண்டு lone pair இருந்துச்சுன்னா water molecule மாதிரி, electronic geometry is still tetrahedral, but molecular shape is going to be bent shape or angular shape. okay, next 5 ல 0 lone pairs தான் trigonal bipyramidal. trigonal bipyramidal. okay, molecular shape is also going to be trigonal bipyramidal. ஒரு lone pair இருக்கு, இந்த lone pair யூசுவலா ஈக்குவேட்டோரியல் பிளேன்ல தான் வரும். ஓகே, நம்மளுக்கு ரெண்டு இருக்கும், ட்ரைகோனல் பைபிரமிடல்னா ட்ரையாங்கிள், இதுக்கு பேர் ஈக்குவேட்டோரியல் பிளேனு, மேலேயும் ஒரு கீழேயும் ஒன்று வரும், இதுக்கு பேர் ஆக்சியல். ஓகே, ஸோ லோன் பேர் வந்துச்சுன்னா இந்த ஈக்குவேட்டோரியல் பிளேன்ல தான் வரும், அப்போ அதுக்கு பேர் சீசா ஷேப். ஓகே, இதுலயே ரெண்டு லோன் பேர் போச்சுன்னா டி ஷேப். ஓகே, நெக்ஸ்ட் 6 இருந்துச்சுன்னா, ஸ்டெரிக் ஃபேக்டர் 6 இருந்துச்சு, நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ், எலக்ட்ரானிக் ஜியோமெட்ரி, மாலிகுலர் ஷேப். ஓகே, 0 lone pair, electronic geometry is going to be octahedral. molecular shape octahedral தான். and ஒரு lone pair இருந்துச்சு அப்படின்னா electronic geometry is going to be still octahedral, molecular shape is square pyramidal. okay, இந்த octahedral shape தெரியும்ல, square, and then you have this kind of shape. ஓகே, இதான் வந்து ஆக்டாஹெட்ரல் ஷேப். இதுல ஒரு லோன் பேர் இங்க கீழே இருக்க லோன் பேர் இல்லைன்னு வச்சுக்கேன், மீதி என்ன இருக்கு, ஸ்கொயர் பிரமிடல். ஓகே, தட் இஸ் ஸ்கொயர் பிரமிடல். ரெண்டு லோன் பேர் இருந்துச்சுன்னா இதுவும் போயிடுச்சு இதுவும் போயிடுச்சு,
This is called as square planar. Okay. அதுக்கு மேலே வந்து 3 லோன் பேர்லாம் வந்து it still doesn't matter. I don't think so. 3 லோன் பேர் வச்சு நம்ம பார்த்தது கிடையாது. 3 லோன் பேர் வச்சு பார்த்தது கிடையாது. Should we know angle? Of course da. அது வரும்போது சொல்கிறேன் நான். Question வரும்போது சொல்கிறேன். We can discuss advanced question because some of them are repeated mains after some years. நம்ம எப்போனாலும் 2025 2026 வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரைக்கும் பார்த்துடலாம். அதில் என்னென்னலாம் இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஆல்ரைட், ஓகே. ஸோ இன்னும் முடிக்கவே இல்லைடா இந்த கொஸ்டின், நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, பிஆர்எஃப்ஐ போட்டோம். பிசிஎல்5யும் பிஎஃப்5யும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் வில் ஆல்சோ ஹாவ் ட்ரைகோனல் பை பிரமிடல். PTCl4 2 minus, it cannot have trigonal bipyramidal shape. 4 atom தான் இருக்கு. This will be square planar. BF3யும் trigonal planar. இதுக்கு steric factor 3, இதுக்கு steric factor 4. Iron pentacarbonyl can have da. Iron pentacarbonyl can accept 5 pairs of electron and can be in 5 steric factor. Okay, 5 sigma bond வந்துரும் இந்த carbonyl coordinationல. So 3 PF5 PCl5 FeCO 5 times. All of them will have trigonal bipyramidal shape. Okay. All right. Answer option 3 is correct. Okay. Next question. For inorganic chemistry, which periods and groups should we memorize? எல்லாமே தான்டா. All. Important periods groups எல்லாம் சொல்லிடுவா. Group 1 group 2 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹைட்ரஜனை விட்டு லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் ஃப்ரான்சியம் தெரியும். அதுக்கப்புறம் குரூப் 2 பெரிலியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்ட்ரான்சியம் பேரியம் ரேடியம் ரெண்டும் முக்கியம். அப்புறம் குரூப் 13 முக்கியம், போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம். குரூப் 14 முக்கியம், கார்பன் சிலிக்கான் ஜெர்மேனியம் டின் லெட். குரூப் 15 முக்கியம், நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனி பிஸ்மத். அப்புறம் குரூப் 16 முக்கியம், ஆக்சிஜன் சல்ஃபர் செலினியம் டெலூரியம் போலோனியம். குரூப் 17 ஹாலோஜன்ஸ் கண்டிப்பாக தெரியணும், ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் ஆசிடைன். அப்புறம் நோபல் கேஸ் தெரியாமல் எப்படி இருக்க முடியும் நம்மளால? ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜெரான் ரேடான். அது மட்டும் இல்லாமல் 3D சீரீஸ் 4D சீரீஸ் 5D சீரீஸ், அதில் ரொம்ப முக்கியம் 3D சீரீஸ். ஓகேவா? ஸ்காண்டியம் டைட்டேனியம் வெனேடியம் குரோமியம் மேங்கனீஸ் அயன் கோபால்ட் நிக்கல் காப்பர் டின் நிக்கல் காப்பர் ஜிங்க், அது கண்டிப்பாக தெரியணும். 4D சீரீஸும் தெரியணும், 5D சீரீஸும் தெரியணும், எஃப் பிளாக்கும் தெரியணும். என்னடா சொல்கிறது உங்ககிட்ட? எல்லாமே முக்கியம்தான். நம்ம பார்த்தோமே கொஷின்ஸே வந்துச்சேடா, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு நிறையா. How to calculate NF3 bond angle? அது கம்பேரிசன் தான் பண்ண முடியும். We have to compare only. அங்கே calculate பண்ண முடியாது. But I will tell you. Okay, statement type question, one more question. A pi bonding molecular orbital has lower electron density above and below the internuclear axis. இது தப்பு தானே இது? Axis. This is wrong da. அங்கே தான் electron density இருக்கும். Has higher electron density அப்படின்னு சொன்னா தான் கரெக்ட். Pi star antibonding molecular orbital has a node between the nuclei. இது ட்ரூ. இங்க பார், மாலிகுலர் ஆர்பிட்டல் பைக்கு எப்படி எழுதணும்னு சொல்றேன் பார். ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்நியூக்ளியர் ஆக்சஸ் போட்டுக்கோ. யூஸ்வலா Z ஆக்சஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ற, PX ஆர்பிட்டல் PY ஆர்பிட்டல் போட்டுக்கோ. ஓகே, இது ரெண்டுமே வந்து பாண்டிங், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வருது. அப்போ எப்படி இருக்கும்? இந்த இடத்துலையும் உனக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி வந்துடுது, இங்கேயும் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்துடுது. ஓகே, அபவ் அண்ட் பிலோவில் உனக்கு ஹையர் எலக்ட்ரான் டென்சிட்டி வருது, லோயர்ன்றது தப்பு. திஸ் இஸ் பை பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். பை ஸ்டார்ன்றது ஆன்டி பாண்டிங் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ என்ன ஆகிடும்? இதுக்கு இப்போ இது ப்ளஸ்னா இதுவும் ப்ளஸ், இது மைனஸ்னா இதுவும் மைனஸ். இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா எப்படி ஆகிடும்? இது ப்ளஸ்னா இது மைனஸ், இது மைனஸ்னா இது ப்ளஸ். அப்போ என்ன ஆகிடும்? இந்த இடத்துல ஓவர்லேப் ஆகிற ரீஜன் எல்லாம் எதுவுமே இருக்காது, எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்காது. இந்த இடத்துல உனக்கு ஒரு நோடு வந்துடும். ஓகே, ஹேஸ் அ நோட் பிட்வீன் த நியூக்ளியர்ன்றது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இஸ் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆர்கானிக்ல மெக்கானிசம் முக்கியமா? டே, ஆ மெக்கானிசம் பார்த்தா தாண்டா உனக்கு கெமிஸ்ட்ரி புரியும். நீ நேம் ரியேஜென்ட் கன்வர்ஷனை வச்சு ஓரளவுக்கு பண்ணலாம். யூ கேன் கிளியர் JEE மெயின்ஸ். JEE அட்வான்ஸ் நீ கிளியர் பண்ணணும்னா மெக்கானிசம் பார்த்தே ஆகணும்டா.
JEE மெயின்ஸ்லேயும் நல்ல பர்சன்டைல் எடுக்கணும்னா மெக்கானிசம் பார்த்தே ஆகணும்டா. ஓகேவா தேவபிரசாத்? மெக்கானிசம் தான்டா கெமிஸ்ட்ரியே, வேற என்னடா சொல்கிறது உங்ககிட்ட? ஃபண்டமெண்டலே அதான்டா, மெக்கானிசம் தான்டா ஃபண்டமெண்டலே. ஓகே, கேன் யூ டெல் ஹவு டு ஃபைண்ட் ஃபார்மல் சார்ஜ்? ஃபார்மல் சார்ஜ் வரும்லடா, கொஷின் வரும். V minus L minus B/2 the formula. We will see this. Can you draw iron pentacarbonyl? Iron இருக்குமா? இங்கே போடுவா, தனியாக போடுவா. ஆன்சர் ஆப்ஷன் சி. அயன் இருக்கு, அயன் 26, ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 இருக்கும்போது ஆர்கன் 4s2 3d6 இப்படி இருக்கு. நம்மளுக்கு ஆர்பிட்டல் டயக்ராம் வரையணும்னா ஃபஸ்ட்டு 3D தான் வரைவோம். 4s 4p3 அதுக்கப்புறம் 4d. ஓகே, ஸோ டியில் வந்து 6 எலக்ட்ரான் இருந்துச்சு. கார்பனில் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். அதனால என்ன ஆகிடும், இந்த எல்லா எலக்ட்ரானும் பேரப் ஆகிடும், ஃபுல்லாக இப்படி வந்துடும். ஓகே, so I think what happens is 1 2 3 4 5 6 7 8 இது போயிட்டு then we will have this kind of hybridization, DsP3 hybridization வரும்னு நினைக்கிறேன். I think this DsP3, it cannot be sp3d2, FeCO5 inner or outer அப்படின்னு கேட்கணும். I am reasonably certain it's inner. Just one second. Inner orbital complex. Yeah. So இது நான் சொன்னது correct. This is how it is. DsP3 hybridization, sp3d hybridization. Will you teach organic chemistry for video batch? Obviously. Obviously. Last year அதானடா பண்ணோம். Next question. Carbon monoxide is a strong field ligand. Yes. Pairing causes. That's all correct. This is correct. So in the sp3d hybridization, sp3d hybridization, inner shell complex, trigonal, bipyramidal அதெல்லாம் வரும். Okay. Next question போயிடலாமா? அன்பேட் எலக்ட்ரான்லாம் இருக்காதுடா. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாரு, க்ளீனாக இருக்கு பாரு. 8 எலக்ட்ரான் ஃபுல்லாக பேர் ஆகிடும். நோ அன்பேட் எலக்ட்ரான்ஸ். அயன் பென்டா கார்பனில் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஓகே, ஏன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 இல்லை. ஓகே, ஸோ மூவிங் ஆன். செலக்ட் த காம்பவுண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் தட் வில் ஷோ இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அதாவது ஒரு மாலிக்யூலுக்கு உள்ளேயே ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். இதுக்கெல்லாம் இன்னொரு மாலிக்யூல் வேணும். ஆக்சிஜன் வாட்டர் மாலிக்யூலில் நீ ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுன்னா இன்னொரு மாலிக்யூல்ல இருந்து ஹைட்ரஜன் வேணும். ஓகே, திஸ் இஸ் வாட்டர் மாலிக்யூல் ஏ, இது வந்து ஏ மாலிக்யூல், இது வந்து பி மாலிக்யூல். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் பண்ண போற. திஸ் இஸ் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, இன்ட்ரானா அதோ இங்கே இருக்கு பார். ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இப்படி மாலிகுலர் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வருதுல்ல, இது வந்து intramolecular. Within the same molecule, you are getting hydrogen bonding. These molecules are likely to be steam volatile and so on. Okay, option D is the right answer. Fantastic. Next question. Konja fast polam. 50% session 1 because I didn't manage my time. See, Tribhuvan, time management is crucial da. Number of questions is crucial. நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குன்றதுனால we are now reducing the number of questions. அப்படி பண்ணக்கூடாது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணுற வர கொஷின் எல்லாத்தையுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். தட்ஸ் தி அப்ஜெக்டிவ். ஓகே, சேம் மாலிகுலோட ஹைட்ரஜனை வச்சு ஹைட்ரஜன் பாண்டிங் வராதா சார்? அப்படி வர முடியாதேம்மா, ஆங்கிள் மிஸ் ஆகுமே. வாட் யூ ஆர் ஆஸ்கிங் இஸ், இன் திஸ் கொஷின் எப்படி கேட்குற, எதை வச்சு கேட்குற? வாட்டருக்கு கேட்குறியா? வாட்டருக்கு இப்படி இருக்குடா ஆங்கிள், பாண்ட் ஆங்கிள் 104.5 டிகிரிஸ் இருக்கு. இது எப்படி ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆக முடியும்? இட் நீட்ஸ் another வாட்டர் மாலிக்யூல் டு ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட். இப்படி தானே ஐஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆங்கிள் ஹைட்ரஜன் பாண்டோடைய ஆங்கிள் கிட்டத்தட்ட 180 டிகிரி இருந்தே ஆகணும். திஸ் இஸ் த பெஸ்ட் ஹைட்ரஜன் பாண்ட். வாட்டர் இப்போ ஐஸில் வந்து இது இருக்கும், ஆனால் வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சம் பெண்ட் ஆகும், ஆனால் அங்கே ஹையஸ்ட் பாண்ட் எனர்ஜி இருக்காது. ஓகே, 180 டிகிரி இருந்தால் தான் ஹையஸ்ட் பாண்ட் எனர்ஜி. அனதர் ரீசன் வை ஐஸ் இஸ் லெஸ் டென்ஸ் தேன் வாட்டர். எனிவே, மூவிங் ஆன் டு திஸ் கொஸ்டின்.
choose the polar molecule. Guys, இன்னொரு dipole momentல வந்து நிறைய கொஸ்டின் வந்திருக்குடா. ஓகே, காமன் மெக்கானிசம்ஸ்லாம் நிறைய இருக்குடா. I have the PDF for mechanism of named reactions. அது இருக்கு. நான் அதில் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நான் ஒரு செஷன் எடுக்கிறேன். ஓகே நித்யானந்த், ஐ ரிமெம்பர் யூ ஆல்சோ டாக் டு மீ இன் டெலிகிராம். கரெக்டா? எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் இட். மெனி பீப்புள் ஹேவ் ஆஸ்ட் மீ திஸ். மெக்கானிசம்ஸ் ஒரு செஷன் வேணும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் ஐ ஆல்சோ அக்ரி. யூனோ வை? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட கோர், ஹார்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே மெக்கானிசம் தான். நம்ம நேம்ட் ரியாக்ஷனு கொஞ்சம் மெமரியில் வச்சு படிக்கிறதெல்லாம் வந்து நாலெட்ஜ். யூ காண்ட் சே தட் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு 2 வருஷம் போனதுக்கப்புறம் உனக்கு இந்த நேம் ஆஃப் மெக்கானிசம் அதெல்லாம் மறந்துடும். ரீமட்டீமெண்ட்லாம் ஓரளவுக்கு தான் ஞாபகம் இருக்கும். பட் மெக்கானிசம் மறக்கக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் வேர் யூ கல்டிவேட் கெமிஸ்ட்ரி இன் யோர் பிரெயின். ஓகே, கீப் தட் இன் மைண்ட். ஓகே, போலார் மாலிக்யூல் வேணும். சிமெட்ரிக்காக இருந்தால் டைபோல் மொமெண்ட் 0. ஓகே, போலார் மாலிக்யூலுக்கு டைபோல் மொமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். சிமெட்ரிக்காக இருந்தால் 0 ஆகிடும். இப்போ CCl4 பாரு, மியூ ஈக்குவல் டு 0. சிமெட்ரிக்காக இருக்குது, டெட்ராஹெட்ரல் அழகாக இருக்குது. ஓகே, ஸோ சிமெட்ரிக்காக இருக்கக்கூடாது. இதுவும் 0, இதுவும் 0, இது மட்டும்தான் 0 இல்லை. CHCl3னா இந்த குளோரின் பதிலாக ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் ரைட் ஆன்சர். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். மெனி ஆஃப் யூ ஆல்ரெடி காட் தி ஆன்சர் ரைட். ஐ saw that. Sum of bond order of carbon monoxide and nitric NO+. ஓகே, CO and NO+. இது எதில் வச்சு போடணும்னா மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வச்சு போடணும் இது. ஓகே, கார்பன் மோனாக்சைடு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பாண்ட் ஆர்டர் 3ன்றது. இஃப் யூ டோன்ட் நோ தென் யா யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். NO+ உடைய பாண்ட் ஆர்டரும் 3 தான்டா. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ண. கார்பன் மோனாக்சைடில் 14 எலக்ட்ரான்ஸ் வரும். 6 + 8. நைட்ரஜன் இது என்னன்னு சொல்றது? நைட்ரோசோனியம் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. NO+, நைட்ரோசோனியம் அயான். ஃபார் திஸ் ஆல்சோ யூ ஹேவ் 14 எலக்ட்ரான்ஸ். 14 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில் பாண்ட் ஆர்டர் 3. ஸோ 3 + 3 is 6. Many of you seem to already know this. So I'm moving on to the next question. Okay, number of non-polar molecules from the following. ஃபாலோயிங்கே இல்லைடா, அதனால இந்த கொஸ்டின் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். நைட்ரோசோனியம்னு சொல்லுவாங்க, நைட்ரோசீலியம்னு சொல்லுவாங்க, நைட்ராசில் குரூப்னு சொல்லுவாங்க, நைட்ரோசோ குரூப்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட், ஸோ வி ஆர் ஸ்கிப்பிங் திஸ் கொஸ்டின். அதை டெலீட்டே பண்ணிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Number of compounds with one lone pair of electrons on the central atom among the following. ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் முடிச்சிட்டாங்க. சென்ட்ரல் ஆட்டம்ல ஒரே ஒரு லோன் பேர் இருந்தால் எவ்வளோ மாலிகுல் அந்த மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஜஸ்ட் அ மினிட் கைஸ். ஹலோ, வர சொல்கிறேன் ஜி. வந்துட்டிங்களா? ஒரே ஒரு நிமிஷம் வர சொல்கிறேன். One minute guys, 1 minute. Just go ahead and try this question. Hello. Gate la collect paniko please. Okay, all of you done? Let's quickly see this. Ozone ஒரு சைடு கோஆர்டினேட் பாண்ட் கொடுக்கும், இன்னொரு சைடு டபுள் பாண்ட் கொடுக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மொத்தம் 6 எலக்ட்ரானில் 1 2 3 4 போயிடுச்சு. ஒரு லோன் பேர் தான் இருக்குது, இதை டிக் பண்ணிக்கலாம். H2O கண்டிப்பாக கிடையாது, 2 லோன் பேர் இருக்கும், இதை காலி பண்ணிடலாம். SF4 ஒரு லோன் பேர் தான் இருக்கும். சல்ஃபருக்கு 6 எலக்ட்ரானில் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில், அதில் 4 வந்து ஃப்ளூரினோட இருக்குது கோவாலண்ட் பாண்டில். ஸோ ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயாக இருக்குது, இதை டிக் பண்ணிக்கலாம். ClF3 மொத்தம் 7 எலக்ட்ரான் குளோரினில் 1 2 3 4 5 6 7, அதில் 3 ஃப்ளூரினோட தான் அட்டாச் ஆயிருக்கு. தப்பா போட்டேன்டா, இதை எடுத்துக்கலாம். ஓகே, 3 ஃப்ளூரினோட தான் அட்டாச் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் 2 லோன் பேர் இருக்குது, இது வராது. 2 லோன் பேர் இருக்குது.
அமோனியா ஒரு லோன் பேர் தான் இருக்குது, நல்லா தெரியும் நம்மளுக்கு. 5 எலக்ட்ரானில் 3 பாண்டாக இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது. BRFI ஒரு லோன் பேர் தான்டா, ஏன்னா புரோமினில் மொத்தம் 7 எலக்ட்ரான் இருக்குமா, வேலன்ஸ் ஷெல்லில் 7 எலக்ட்ரான் இருக்கும், அதில் 5 எலக்ட்ரான் வந்து ஃப்ளூரினோடு போயிடுச்சு, மீதி ஒரு லோன் பேர், ஒரு லோன் பேர். ஸோ இதுவும் கரெக்டு. XCF4ல் 2 லோன் பேர் வந்துடும். xenon is a noble gas, 8 electrons outermost shell, அதில் 4 தான் பாண்ட் ஆயிருக்கு, மீதி 2 லோன் பேர் இருக்கும். ஸோ இது கிடையாது. 1 2 3 4 is the right answer. Okay, fantastic, all of you got it right. சூப்பராக கலக்குறீங்கடா. தானேஸ்வரி, ரஷ்விக், கோகுல்நாத், சபரிநாதன், all of you got it right. Sai Krishna also got it right. Well done. Let's move on to the next question. Number of species from the following which are paramagnetic. Paramagnetic na unpaired electron irukkanunda. ஓகேவா? இதில் சிலது வந்து இல்லை, எல்லாமே மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி தான். அண்ட் வித் பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு 1, பாண்ட் ஆர்டர் 1 இருக்கணுமா? ஓகேவா, பார்க்கலாமா? வேர் ஆர் யூ ரிசைடிங் இன் தமிழ்நாடு? சென்னைடா. ஓகே, ஸோ ஹைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் σ1s2, பாண்ட் ஆர்டர் 1. பேராமேக்னெட்டிக்கா? இல்லை, பேராமேக்னெட்டிக்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் வேணும். இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரானும் இருக்கணும், பாண்ட் ஆர்டரும் 1 இருக்கணும். ரொம்ப கஷ்டம் இல்லை? ஓகே, ஹீலியம் 2+ ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தாலே பாண்ட் ஆர்டர் எக்ஸாக்டாக 1 வராதுடா. 1.5 0.5 அப்படி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம் 2+க்கு பாண்ட் ஆர்டர் வந்து 0.5, பேராமேக்னெட்டிக் தான், ஆனால் பாண்ட் ஆர்டர் 0.5. ஓகே, இதை நம்ம எழுதணும்னு அவசியமே கிடையாது. O2+, O2ஓட பாண்ட் ஆர்டர் 2, O2+ வந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் 1.5. பாண்ட் ஆர்டர் 1.5 நம்மளுக்கு தேவையில்லை, பேராமேக்னெட்டிக் தான். ஆனால் ஓகே வெயிட், பேராமேக்னெட்டிக் தான், அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தாலே பேராமேக்னெட்டிக் தான். N2 வந்து O2 மாதிரியே இருக்கும் கான்ஃபிகரேஷன், ரைட்டா? இல்லை, ஆனால் பாண்ட் ஆர்டர் வந்து 2 வந்துடும், பாண்ட் ஆர்டர் 2 வரும். சிக்மா பையில் போயிடும், பை இது ஆக்சுவலி பேராமேக்னெட்டிக் தான், பட் பாண்ட் ஆர்டர் 2 போயிடும், அதனால நம்மளுக்கு இது தேவையில்லை. O2 ஆக்சுவலி டயாமேக்னெட்டிக், ஆனால் பாண்ட் ஆர்டர் 1, இதுவும் வராது. ஃப்ளூரின் தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுதுடா. நியான் 2+க்கும் பாண்ட் ஆர்டர் 0.5, இப்போ இதுவும் வராது. போரானும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போரான் பாண்ட் ஆர்டர் 1 தான், இட் இஸ் பேராமேக்னெட்டிக். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கு மட்டும் கான்ஃபிகரேஷன் எழுதிடுவோமா? B2 எழுதுவோமா? நம்ம ஐ ப்ரிஃபர் டு ரைட் த ஃபுல் எனர்ஜி டயக்ராம், ஸோ லெட் அஸ் டூ இட் லைக் தட். ஓகே, B2 போரான் 2ல 10 எலக்ட்ரான் இருக்கு. σ1s, σ*1s, σ2s, σ*2s. அதுக்கப்புறம் என்ன வரும்? π2px, π2py, σ2pz, அப்புறம் π*2px, π*2py, σ*2pz. இதான் வரணும், ரைட்டா? ஸோ π2px, π2py and then σ2pz, π*2px, π*2py, σ*2pz. இது இவ்வளோ போதும். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ த 10 எலக்ட்ரான்ஸ். கலர் மாற்றிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. பேராமேக்னெட்டிக், பாண்ட் ஆர்டர் 1. பாண்ட் ஆர்டர் 1 எப்படி சொல்கிறேன்? பாண்ட் ஆர்டர் எப்படி கால்குலேட் பண்ணணும் தெரியுமா? பாண்ட் ஆர்டர் ஈக்குவல்ஸ் டு number of electrons in bonding orbitals minus number of electrons in anti-bonding orbitals by 2. ஓகே, இதான் ஃபார்முலா. நீ வந்து இதெல்லாம் நீ விட்டுடலாம், ஃபஸ்ட்டு ஷெல் உள்ள ஃபுல்லாக விட்டுடலாம், ஏன்னா எல்லாமே ஈக்குவல் ஆகிடுச்சு பேர். ஓகே, இருந்தாலும் கால்குலேட் பண்ணால் பண்ணிக்கோ. இதுதான் பாண்டிங் ஆர்பிட்டல், பாண்டிங் ஆர்பிட்டல், பாண்டிங் ஆர்பிட்டல். ஸோ டோட்டலி 6 வரும். ஆன்டிபாண்டிங்லேருந்து 4 வரும். இது ஆன்டிபாண்டிங், இது ஆன்டிபாண்டிங். ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் ஆன்டிபாண்டிங். ஓகே, 6 - 4/2 is equals to 1. பாண்ட் ஆர்டர் 1, அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி இட். போரான் கண்டிப்பாக இருக்கு. ஃப்ளூரினும் பார்த்துலாம் வாங்க. ஃப்ளூரினுக்கு வந்து எனர்ஜி லெவல் கொஞ்சம் மாறி வரும்டா. ஆக்சிஜனுக்கு மேலேயே நம்மளுக்கு எனர்ஜி லெவல்ஸ் மாறி வரும். σ1s, σ*1s, σ2s, σ*2s. ஓகே, இதுக்கப்புறம் σ2pz வரும். ஓகே, σ2pz,
அதுக்கப்புறம் pi 2px pi 2py, அப்புறம் pi star 2px pi star 2py, அதுக்கப்புறம் sigma star 2pz. ஓகேவா? Okay, let's fill up the electrons. Let's take this color. மொத்தம் 18 எலக்ட்ரான் போடணும். F2 தானே? F2 தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஏன் இதை பிரித்து போட்டிருக்கேன்? ஹன்ஸ் ரூல் வச்சு போட்டிருக்கேன். ஓகேவா? 13 14 15 16 17 18. ஓகே, that's it. So F2 is not it's not paramagnetic, diamagnetic. Sorry, இது bond order 1 தான். ஆனா அப்படி பார்த்தீங்கன்னா ஒண்ணு தாண்டா வருது. There is only one combination with bond order 1 and having a paramagnetic character. ஒண்ணு தான். Many of you already got the answer right. Well done. Rashwi, Gokulnath, Paul, Ryan, Sai Krishna, all of you got it right. Well done. Okay, so answer is option. There is only one. Okay, total number of antibonding molecular orbitals formed from and atomic orbitals in a diatomic molecule. Question full-ஆ இல்லையடா, இங்கெல்லாம் நிறைய மிஸ் ஆகுது. சரி, நம்ம கொஞ்சம் இந்த கொஸ்டினை மாத்திக்கலாமா? First 2 shells in போட்டுக்கலாமா? First 2 shells and atomic orbitals in a diatomic molecules. So என்னென்னலாம் வரும் antibonding orbitals? the first 2 ஷெல்ல என்னென்னலாம் antibonding orbitals வரும்? lengthy just for one option. நான் ஏன் இது actually lengthy கிடையாது, நான் உங்களுக்கு போடும்போது நான் இதை லென்த்தியாக போட்டு காமிக்கிறேன். The reason is this is the first time we are encountering molecular orbital theory properly. ஸோ ஒரு தடவை இதை நான் ஃபுல்லாக காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, போக போக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடலாம். அதுதான். ஜாக் எதுக்கோ கத்திட்டு இருக்கான், எங்கே எதுக்குன்னு தெரில, சாப்பாடு கிடைக்கல போல இருக்கு அவனுக்கு. 8 மணிலேருந்தே கத்த ஆரம்பிச்சிட்டான் இன்னைக்கு. சரி, ஓகே ஓகே, ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஷெல்ஸில் என்னென்னலாம் ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல் இருக்குது? சிக்மா ஸ்டார் 1s இருக்குது, சிக்மா ஸ்டார் 2s இருக்குது, அப்புறம் சிக்மா ஸ்டார் 2pz இருக்குது, அப்புறம் பை ஸ்டார் 2px இருக்குது, பை ஸ்டார் 2py இருக்குது. அவ்வளோதான். இவ்வளோதான் ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. கரெக்டாக 1 2 3 4 5. அண்ட் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் என்ன? அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ்லே இருக்காது, அதுக்கப்புறம் 0 ஆகிடும்ல. ஸோ ஐ திங்க் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஒன்லி செகண்ட் ஷெல். ஸோ ஆன்சர் இஸ் 4. எனிவே, ஐ எம் கோயிங் டு ரிமூவ் திஸ் கொஸ்டின். இதில் கொஞ்சம் டேட்டா மிஸ் ஆகுது. ஸோ லெட் அஸ் ரிமூவ் திஸ். ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ் இன் 2-formyl hex 4 enoic acid. கடகடன் முடிச்சிடலாமா? hex 4 enoic acid. ஃபஸ்ட்டு 6 கார்பன் போட்டுக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 6. அதில் 4th பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. தட் மீன்ஸ் இந்த இடத்துல கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. ஓகே, ஃபுல் எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சர் தான் போட போகிறேன். ஓகே, ஜாக் இஸ் மை லேப்ரடார் ரிட்ரீவர்டா, ஹி இஸ் மை பெட். We should include only lone pairs of valence shell. Yes. Yes da, yes. Sigma bonds and lone pairs of valence shell மட்டும் தான் நீ எடுக்கணும். உள்ள இருக்கிறதெல்லாம் கோர் எலக்ட்ரான்ஸ், அதை டச்சே பண்ண மாட்டோம் நம்ம. ஓகே, ஆல் ரைட். நவ் வாட் இஸ் ஹேப்பனிங்? 2 ஃபார்மைல் 1 2. செகண்ட் பொசிஷனில் எப்படி ஃபார்மைல் வருது? அப்படின்னா இப்படி வரும். சி டபுள் பாண்ட் OH இப்படி வரும். இப்போ இங்கே ஹைட்ரஜன் இருக்கும். 4ல் டபுள் பாண்ட் போட்டாச்சு, அவ்வளோதான்டா. திஸ் இஸ் இட். இது CH2, இது இப்படி போட வேணாம். ஃபுல் எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சர் போட்டுடலாம். அப்போ தான் நம்ம சிக்மா அண்ட் பை பாண்டை கரெக்டாக கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 23 எனக்கு வருது. உங்களுக்கு எவ்வளோ வருது? இன்னைக்கு ஈஸியாக போயிடும்டா. 200 ஸ்லைட்ஸ் இல்லை, 10 போயிடும் எப்படினாலும். This chapter is easy only. If you know the concepts, it's easy. Okay. Let's do one more time. In the side, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13
14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23. 23 கரெக்டாக தானே வருது. ஓகே, ஆர் ஆல் ஆஃப் யூ கெட்டிங் 20? ஏய் என்னடா 22 போட்டிருக்கான், மிஸ் பண்ணுறோமா என்ன ஏதாவது? லெட்ஸ் ட்ரை ஒன் மோர் டைம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஏய் இங்கே டபுள் பாண்ட் போட்டிருக்கேன்டா நான், இந்த இடத்துல ஒரு இது வராது. 16 இப்போ கரெக்டாக வரும். 20, 22 இஸ் கரெக்ட். 19, 20, 21, 22. 22 இஸ் த ரைட் ஆன்சர். சார் டபுள் பாண்ட்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி போடுங்க. ஓகே, ஆல் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட்ஸ்அப் யா. All right, okay, 22 is the right answer. Moving on to the next question. Total number of molecules with zero dipole moment. Symmetric molecules have zero dipole moment. Okay, let's see. Methane is symmetric. BF3 is symmetric. H2O is not symmetric. Bent shape எங்கிருந்து symmetry வருது? Okay, இந்த இடத்துல வந்து dipole moment இந்த directionல இருக்கும். Yeah, இந்த side positive, இந்த side negative. ஓகே, ஸோ வாட்டர் கிடையாது, ஹெச்எஃப் கிடையாது, கண்டிப்பாக அமோனியா கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு இஸ் சிமெட்ரிக் அண்ட் SO2 இஸ் நாட் சிமெட்ரிக். ஓகே, ஸோ 1, 2, 3. 3 இஸ் த ரைட் ஆன்சர். 3 இஸ் த ரைட் ஆன்சர். கேன் யூ ஷோ ஜாக் ஃபார் அஸ்? லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லடா, வி சா ஜாக் இந்த லாஸ்ட் கிளாஸ். இன்னைக்கு அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான், இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ண வரமாட்டான். நேற்றுக்கு லாஸ்ட் கிளாஸில் கரெக்டாக இங்கே வந்து தூங்கிட்டான், இங்கே ஃப்ரண்ட்டில் லைட்டுக்கு முன்னாடி படுத்து தூங்கிட்டான், அதனால காமிச்சேன். ஓகே, so we have already done this. So இப்போ நம்ம just match பண்ணா போதும். ClF3 T shape வரும், water bent shape வரும், SF4 seesaw shape வரும், BRFA square pyramidal வரும். முன்னாடி கொஸ்டின்ல ஒரு தடவை பார்த்துருக்கோம், கரெக்டா? we will see டா, நம்மளுக்கு ஒரு காட்சி கொடுப்பாரு, don't worry. A4 answer option D. Okay, option D is the right answer. There you go. Captain Jack Sparrow da, that is the name of my pet Labrador retriever. அவருக்கு தான் ஜாக் ஸ்பேரோன்னு பேர் வச்சிருக்கேன். அவ்வளோதான், இது நம்ம முன்னாடி போட்டது தானடா. H2O பென்ட் ஷேப் நம்மளுக்கு தெரியும், BRFI ஸ்கொயர் பிரமிடல் நம்ம முன்னாடி போட்டோம், ஞாபகம் இருக்கா? புரோமின் 7 எலக்ட்ரான்ஸ் அதெல்லாம் வச்சு போட்டோமே, ஸோ ஸ்கொயர் பிரமிடல். ClF3 அதே மாதிரி போட்டோம் தான், 7 எலக்ட்ரானில் 3 ஃப்ளூரின் ஆக்குபை இருக்கு, 2 லோன் பேரு, ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்பு, அதில் 2 லோன் பேர் இருந்துச்சுன்னா T ஷேப்னு போட்டோம், ஞாபகம் இருக்கா முன்னாடி? அவ்வளோதான். ஸோ இந்த சாப்டர் நீங்கள் போட போட ஸ்பீடு செம்மையாக பிக்கப் ஆகும். தட் இஸ் த குட் திங் அபவுட் கெமிக்கல் பாண்டிங், பயப்படவே கூடாது. ஆல்ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ். இது ஆல்ரெடி சம் இஷ்யூ வாஸ் தேர்னா இந்த கொஸ்டினில். லெட்ஸ் ரிமூவ் திஸ். ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். Since fluorine is more electronegative than nitrogen, net dipole moment of NF3 is greater than NH3 ன்றது தப்புடா. This is wrong. இது கரெக்ட், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கரெக்ட். fluorine is more electronegative than nitrogen, இது கரெக்ட். ஆனா நைட்ரஜன்ல இருந்து fluorine இப்படி பிரியும் போது the vector sum இருக்குல்ல, அது சின்னதா வரும், இங்கே தான் வரும். ஆனா அமோனியால it is towards the lone pair, அதனால வெக்டர் சம்ன்றது அதிகமாக வரும், நல்லா பெருசாகவே வரும். ஓகே, தட் இஸ் வை அமோனியா டைபோல் மூமெண்ட் இஸ் கிரேட்டர் தேன் NF3 டைபோல் மூமெண்ட். ஸ்டெரிக் ஃபேக்டர் 7 இருக்குடா பிளேஸ். IF7 அப்படின்னு ஒரு மாலிக்யூல் இருக்கு, XCF6 அப்படின்னு ஒரு மாலிக்யூல் இருக்கு, ரெண்டுத்துக்குமே ஸ்டெரிக் ஃபேக்டர் 7. ஹைபிரிடைசேஷன் sp3d3 ஹைபிரிடைசேஷன். Okay, so first statement is false. In ammonia, orbital dipole due to lone pair and the dipole moment NH of NH bonds are in opposite direction. இல்ல, same direction. இங்க பார், ஹைட்ரஜனும் இந்த டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரானை கொடுக்குது, லோன் பேரும் இந்த டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரான் கொடுக்குது. So they are both in same direction. Opposite directionன்றது தப்பு. But in NF3 the orbital இது the opposite direction. எலக்ட்ரானும் இந்த சைடு போகுது, ஃப்ளூரினும் இந்த சைடு இழுக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, அதனால ஸ்டேட்மெண்ட் 2வும் தப்பு. Both statements are false. Option B is the right answer. Paul Ryan, you got it right. Taneshwari, you got it right. Bhagat, yeah, yes da. Second statement tappu da. Next question.
லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் இதுதாண்டா வந்து இந்த psi1 + psi2 ரெண்டு ஆட்டமை நீ வந்து ஆட் பண்ணுற அப்படின்னா அதோடைய ஆர்பிட்டலோடைய வேவ் ஃபங்க்ஷனை நீ ஆட் பண்ணலாம் இப்படி. அதான் LCAO லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷனுடைய பவரே இதுதான். வேவ் ஃபங்க்ஷனை நீ ஆட் பண்ணி மாலிகுலர் ஆர்பிட்டலோடைய வேவை நீ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி வென் த கம்பைனிங் ஆர்பிட்டல்ஸ் ஹாவ் சிமிலர் எனர்ஜி. இது கரெக்டு தான். ஹாவ் மினிமம் ஓவர்லேப் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் தப்பாக தெரியுது. ஹாவ் சேம் சிமெட்ரி அபவுட் த மாலிகுலர் ஆக்சிஸ், இதுவும் கரெக்டு. சேம் சிமெட்ரி இருக்கணும். PXனா PX கூட தான் பண்ண முடியும், PY கூட பண்ண முடியாது. PY and PX will not add to each other. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஹாவ் டிஃப்ரெண்ட் சிமெட்ரி தப்பு. ஓகே, ஸோ A and C மட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. A and C is the right answer. ஓகே, எஸ். ஆக்டாஹெட்ரல் ஷேப்பில் கொஞ்சம் டிஸ்டார்ஷன் இருக்கும்டா. எப்படி சொல்கிறது உனக்கு? சொல்கிறேன், அது வரும்போது சொல்கிறேன். ஓகேவா? Alright, next question 35. Number of species from the following in which the central atom uses sp3 hybrid orbitals. ரொம்ப ஈஸி. ஸ்டெரிக் ஃபேக்டர் 4 வரணும். இங்கே நம்ம என்ன பண்ணலாம், இந்த எல்லாத்துக்குமே சிக்மா பாண்டு, லோன் பேர், ஸ்டெரிக் ஃபேக்டர் மூணுத்தையும் எழுதிடலாமா? NH3ல 3 சிக்மா பாண்ட், ஒரு லோன் பேர், ஸ்டெரிக் ஃபேக்டர் 4. SO2 டபுள் பாண்ட் லோன் பேர் 1 வரும். 2 சிக்மா பாண்ட் வரும், ஒரு லோன் பேர் வரும். ஸ்டெரிக் ஃபேக்டர் 3 இது. SiO2 ஆக்சுவலி 4 சிக்மா பாண்ட் வரும்டா. ஏன்னா SiO2 இஸ் நாட் அ மாலிக்யூல், இட்ஸ் அ பாலிமெரிக் ஸ்ட்ரக்சர், கோவேலண்ட் கிறிஸ்டல். அது சிலிக்கா, ஆக்சிஜன், சிலிக்கான், ஆக்சிஜன், சிலிக்கான், ஆக்சிஜன், சிலிக்கான், ஆக்சிஜன், சிலிக்கான், இப்படி போயிடும். 4மே சிக்மா பாண்ட் வரும். ஓகே, SiO2 கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ லோன் பேர் 0, இது 4. BeCl2 2 சிக்மா பாண்ட் தான். நோ, திஸ் இஸ் 2. கார்பன் டை ஆக்சைடு 2 சிக்மா பாண்டு, 0 லோன் பேர், 2. H2O 2 சிக்மா பாண்ட், 2 லோன் பேர், ஸ்டெரிக் ஃபேக்டர் 4. மீத்தேன் 4 சிக்மா பாண்ட், ஸ்டெரிக் ஃபேக்டர் 4. BF3 3 சிக்மா பாண்ட், ஸ்டெரிக் ஃபேக்டர் 3. ஸோ 1 2 3 4 is your answer. ஓகே, ஸ்பைடர் மாதிரி இருக்கு. சிலிக்கன் டை ஆக்சைடு ஸ்ட்ரக்சர் அது மாதிரி தான் இருக்கும். How will I know this structure? There are only a limited number of structure ma, Mithu. Only கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தினாலே எல்லா ஸ்ட்ரக்சரும் வந்துடும். அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்தாலே போதும். அதுக்கு மேபி இஃப் யூ ஆர் கியூரியஸ் அதுலேருந்து கொஞ்சம் ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்து வச்சுக்கோ. ஓகே, நைஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 is the right answer here. Which of the following is least ionic? இதில் எது lowest ionic? எல்லாமே குளோரின் தான் இருக்குது. ஓகே, சார்ஜ் வச்சு பார்க்கலாமா? BaCl2 is +2, silver is +1, potassium is +1, cobalt is +2. பட் ஃபெஜான்ஸ் ரூலில் ஒன்று சொல்லியிருக்கான். என்ன தெரியுமா? 18 எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா that will have greatest covalent character அப்படின்னு சொல்லியிருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் குளோரைடில் தான் 18 எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் B. Not only that, organic chemistry நம்ம பார்த்திருக்கோம். Silver chloride has covalent character. It precipitates very easily even in polar solvents. So option B is the right answer. What more can I say? மற்ற எல்லாமே dissolve ஆகும் வாட்டரில். B மட்டும் தான் dissolve ஆகாது. Well done Bhagat, Rashvik, Taneshwari. How? Which one da how? Hydrocarbon lecture video போடுங்க. Previous year question முடிச்சாச்சுமா Taneshwari. Hydrocarbons full lecture is over already. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், செக் இட் அவுட். அதில் பிடிஎஃப்பும் உனக்கு கிடைக்கும். சில்வருக்கு ஹவு 18 அப்படின்னு கேட்குறா. ஓகே, சில்வரோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? காப்பர் வந்து 29, 47 சில்வர் அப்படின்னா. ஓகே, ஸோ சில்வரோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து கிரிப்டான் 5s1 4d10. ஓகேவா? கிரிப்டானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 4p6. இதுதான் கிரிப்டானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, நம்ம இந்த AG ப்ளஸ்ன்னு வரும்போது இந்த 5sக்கு 0 ஆகிடும். அப்படி ஆச்சுன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எது? 4th ஷெல் தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். 4th ஷெல்ல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு பாரு. How many electrons are there in 4th shell?
2 plus 6 plus 10 is 18. Mithu wants Fejon's rules. Fejon's rule 4 rule இருக்குடா. Fejon's rules. Okay. For greater covalent character. எங்கெல்லாம் covalent character அதிகமா இருக்கு அப்படின்றதுக்கான ரூல்ஸ் இது. Number 1. Small size of cation. Number 2. Large size of anion. Number 3. High charge on any ion, cation or anion. Number 4. Pseudo noble gas configuration, 18 electron outer shell configuration. இந்த 4 இருந்துச்சுன்னா இந்த 4ல எது இருந்தாலும் ஓகே. Okay, you will have greater covalent character than ionic character. All right, so that's what you are getting it. How many slides have we completed? We have completed 39 slides da. Slowa தான் போறோம், but we will pick up speed. அதனால கவலைப்படாதீங்க. you are seeing right, ஸ்டார்டிங்ல ஸ்லோவா தான் போகும், ஆனா போக போக நல்ல ஸ்பீட் எடுக்கும். ஏன்னா ரிப்பீட்டட் கான்செப்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம். Okay, a diatomic molecule has a dipole moment of 1.2 d if the bond distance is 1 angstrom, then fractional charge on each atom is dash. Okay, so அவங்க தேவையான விஷயம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, ஒண்ணு கொடுக்கல. டைபோல் மொமெண்டோடைய ஃபார்முலா இஸ் q into d. qன்றது தான் சார்ஜ், dன்றது distance between the atoms. Okay, so இதோடைய வேல்யூ 1.2d சொல்லிட்டாங்க. Okay, we just want to calculate the charge. அவ்வளவுதான், q மட்டும் கண்டுபிடிக்கணும். சென்டிமீட்டர்ல இருக்குது 1d by. Okay, first நம்ம என்ன பண்ணுவோம், d by வந்து ESU ல மாத்திடலாம். ESU சென்டிமீட்டர்ல மாத்திடலாம். 1d by is 10 power minus 18 ESU centimeter. So this will be 1.2 into 10 to the power minus 18 ESU centimeter. Okay, இப்போ q equals to 1.2 into 10 power minus 18 ESU centimeter divided by d ஓட வேல்யூ வந்து 1 angstrom. அதை சென்டிமீட்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. 1 angstrom is 10 power minus 8 centimeter. அவ்வளவுதான். Centimeter gets cancelled. 10 power 8, 10 power minus 18 gets cancelled, gives you 10 power minus 10. So answer is 1.2 into 10 to the power minus 10 ESU. ஏன் 10 power minus 10 அதான்டா இருக்கும் இது, இல்லாட்டி 10 power minus 11 இருக்கும். ஓகே, ஐ திங்க் 10 power minus 11. அப்பனா ஆன்சர் வந்து 12ன்னு வரும். நோ அதர் ஆப்ஷன். டைபோரேன் 2 center 3 electron. யா எக்ஸ்பிளைன் பண்றேன். இட் வில் டெஃபினெட்லி கம். அதுக்கு பேரு ஜீரோவா? I am reasonably certain there is some problem with this question. ஜீரோ கண்டிப்பா கிடையாது, 12 தான் இருக்கணும். பட் எனிவே 12 is the answer. Don't worry about it. தட்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். 12 is the answer. We very well know that it is 12. ஃப்ராக்ஷனல் சார்ஜ்னா கைஸ் இப்போ ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். HCl is a covalent molecule. By 2 லாம் இல்லடா, each one will have the same charge. ஒன்னுக்கு பிளஸ் சார்ஜ் இருக்கும், இன்னொன்னுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கும். டிவைட் பை 2 பண்ணக்கூடாது. ஒன்னுக்கு பிளஸ் சார்ஜ் இருக்கும், இன்னொன்னுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஒன்னுக்கு பிளஸ் 1.2 இருக்கும், இன்னொன்னுக்கு மைனஸ் 1.2 இருக்கும். அப்பதானே டைபோல் அது பேரு. அப்போ டிவைட் பை 2 பண்ணக்கூடாது. You have to take only one of those two charges. Okay, so இப்போ இந்த HCl பார்த்தீங்கன்னா குளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3.0, ஹைட்ரஜனுக்கு 2.1, சில இடத்துல 2.2 போடுறாங்க, 2.1 is okay. Okay, okay, இப்போ என்ன ஆகும், chlorine has the ability to withdraw some electron density towards itself. அப்போ என்ன ஆயிடும், chlorine becomes more richer in electron, hydrogen becomes poorer in electron. Okay, ஸோ இதனால என்ன ஆயிடுதுன்னா இந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்கும். இதை நம்ம வந்து பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். இந்த சைடு கொஞ்சம் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால we will call it as partial positive charge. ஓகே, இந்த ரெண்டு சார்ஜோட வேல்யூ சேம் தான். இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், Q வந்து ஏதாவது ஒரு வேல்யூன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரைட், இதுக்கு பேர் தான் ஃப்ராக்ஷனல் சார்ஜ். ஃபுல் சார்ஜ் வராது. ஃபுல் சார்ஜ் எப்போ வரும், அயானிக்கா வரும். இது ஃபுல்லாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னா H+ and Cl-. இது ஃபுல் பாசிட்டிவ் சார்ஜ், இது ஃபுல் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு வரும். பட் கோவேலன்ட் பாண்ட்ல இருக்கும்போது போலரைசேஷன்னால வர சார்ஜுக்கு பேரு பார்ஷியல் சார்ஜ் இல்லாட்டி ஃப்ராக்ஷனல் சார்ஜ். ஓகே,
ஆல்ரைட், இன்னைக்கு ஓடிஐ தான். Alright, next question. Which one of the following molecules has maximum dipole moment? எதுக்கு வந்து dipole moment இருக்கிறதுலையே அதிகம்? NF3 NH3 கம்பேர் பண்ணால் NH3க்கு தான் அதிகம். PF5 வந்து சிமெட்ரிக்கு, இதுவும் சிமெட்ரிக்கு. அப்போ NH3 தான் ஆன்சர். இதுக்கு மியூ 0, இதுக்கு 0, இதுக்கும் 0. மியூ NF3 and NH3 கம்பேர் பண்ணால் NH3க்கு அதிகம். Simple. Option D is the right answer. Okay, next question. Number of molecules or ions from the following in which the central atom has sp3 hybridization? 4 கொடுத்துருக்காங்க, இதில் எதுக்கெல்லாம் sp3 hybridization வரும்னு கேட்டிருக்காங்க. Very very curious question. Let's see. NO3 minus ஓட ஸ்ட்ரக்சர் போட்டலாம். N double bond O, single bond O minus coordinate bond O. இதுதான் N nitrate ஓட ஸ்ட்ரக்சர். இது 3 சிக்மா பாண்ட் தான் இருக்கு. ஸோ steric factor equals to 3, sp2 hybridization. BCl3 already we know steric factor இங்க எழுதிடலாமா எல்லாத்துக்கும்? 3, இதுக்கும் 3. ClO2க்கு போடலாம். Clக்கு ஃபர்ஸ்ட் 7 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, ClO2 மைனஸ், அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இன்னொன்று டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்கு, மீதி 2 லோன் பேர். சிக்மா சிக்மா எல்பி எல்பி, இது sp3 டா. this is sp3 hybridization, steric factor 4. ClO3 மைனஸாக தான் இருக்கணும், ஐ திங்க் ஸோ, பிகாஸ் ClO3ன்றது ஒன்றுமே கிடையாது. இருக்கும் ஒரு லோன் எலக்ட்ரான் மட்டும் கூட இருக்கும். ஓகே, ஸோ Cl டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O மைனஸ் லோன் பேர். இதுவும் sp3 hybridization தான். 2 is the answer. 2 is the answer. Okay. C is how symmetric? PF5 is symmetric in 2 different ways. In the equatorial plane layer, triangle is a symmetry. அப்புறம் இது வந்து linear. இதுவும் symmetry. அதனால இது symmetric தான். Alright, so PF5 is also symmetric. At least vector sum cancel ஆயிடும், அவ்வளவுதான். Okay, option C is the right answer. Number of molecules or species from the following having one unpaired electron. ஒரே ஒரு unpaired electron இருக்கணும். ஓகே, ஆக்சிஜன்ல 2 unpaired electron இருக்கும் O2ல. அப்போ O2 மைனஸ் 1ல ஒரு unpaired electron இருக்கும். இது ஒன்று இருக்கு. NOக்கும் ஒரு unpaired electron தான் இருக்கும், பிகாஸ் 15 electrons இல்லையா, ஒரு unpaired electron தான் இருக்கும். Cn மைனஸ் cyanide, இதுக்கு 7 plus 6 plus 1, 7 plus 7, 14 electrons, no unpaired electrons. O2 2 minusக்கு no unpaired electrons. So 2 நான் சால்வ் பண்ணிட்டேன், உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துக்கோங்க. நைட்ரேட்டுக்கு 4 இல்லடா, நோ. நைட்ரேட்டுக்கு சிக்மா 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 லோன் பேரே கிடையாது. அப்போ ஸ்டெரிக் ஃபேக்டர் 3 தானே, 3 தான். ஓகே, ஆல் ரைட். ஸோ ஃபார் திஸ் ஆல்சோ ஆன்சர் இஸ் 2 இஸ் கரெக்ட். இது எல்லாம் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில் தான் வருது கைஸ். அந்த அந்த எனர்ஜி டயக்ராம் போட்டு நான் சொன்னல, வேணா இதுக்கு வேணா போட்டு காமிச்சிருவா, எதுக்கு போடணும்னு சொல்லுங்க, I'll do it so that you are very clear about this. இது எதுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல்ல எனர்ஜி டயக்ராம் போடலாம் இப்போ? திங்க் அண்ட் டெல் மீ கைஸ், எதுக்கு போட்டால் கிளாரிட்டி அதிகமாக கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்க. NOக்கு போடலாமா? NOக்கு போடலாமா? NOக்கு போடலாம். NOக்கு வந்து ஆக்சிஜனுடைய இது போடணும், ஓகேவா? ஸோ சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s, அதுக்கப்புறம் பை 2px பை 2py வராது, சிக்மா 2pz வரணும், அதுக்கப்புறம் பை 2px பை 2py, அதுக்கப்புறம் பை ஸ்டார் 2px பை ஸ்டார் 2py, அதுக்கப்புறம் சிக்மா ஸ்டார் 2pz. ஓகே, NOல 15 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ we have to add 15 electrons to this. Let's do that. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 1 unpaired electron வந்துச்சு. ஓகே, சயனைடுக்கா, சயனைடுக்கு இப்படி போடக்கூடாது. சயனைடுக்கு
இங்கே போடலாமா? cyanide Cn மைனஸ். ஓகே, மொத்தம் 14 எலக்ட்ரான். இதுக்கு இந்த நைட்ரஜனுக்கு போடுற மாதிரி தான் போடணும். சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s. இப்போ வந்து 2 போடணும். பை 2px, பை 2py, சிக்மா 2pz, பை ஸ்டார் 2px, பை ஸ்டார் 2py, சிக்மா ஸ்டார் 2pz. இப்படி தான் போடணும். இந்த உல்டாவாயிடும். Okay, now let's do 14 electrons. Let's take a different color. This one. Okay, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. No unpaired electrons. Okay, Cn minus has no unpaired electrons. நம்மளுக்கு ஒன்று வேணும், 1 unpaired electron வேணும். All right, so that's the answer for this question. Moving on to the next question. Correct statement கேட்டிருக்காங்க. Hydrogen bonding பத்தினா correct statement கேட்டிருக்காங்க. Hydrogen bonding exists when hydrogen is covalently bonded to highly electronegative atom. Yeah, that is there. But on the other side also something is there. So let us wait for it. Okay. Intermolecular hydrogen bonding is present in orthonitrophenol. That is intramolecule தாண்டா இருக்குங்க. HFல intramolecule இல்ல, இன்டர் தான் இருக்கீங்க. எல்லாத்துலயும் ஒரு சின்ன கொக்கி வைக்கிறானே. சரி பாப்போம். Magnitude of hydrogen bonding depends on the physical state of the compound. This is true actually. Hydrogen bond என்ன ஆகும்? Actually இது உல்டா. Magnitude of hydrogen bonding results in the physical state of the compound. அப்படி சொல்லணும் actually. Cause and effect மாத்திருக்கான். Physical stateல இருந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வரல, ஹைட்ரஜன் பாண்டிங்ல இருந்து physical state வருது. புரியுதா? நிறைய ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்துச்சுன்னா சாலிடா இருக்கும், ஹைட்ரஜன் பாண்டிங் கம்மியா இருந்துச்சுன்னா லிக்விடா இருக்கும். இந்த கொஸ்டினே கொஞ்சம் சொதப்பலா இருக்கே. சரி இரு பாப்போம். Hydrogen bonding has powerful effect on the structure and properties of compounds. It is true. It has highly powerful effect on structure and properties of compounds. Physical properties mainly. ஸோ இ கண்டிப்பாக வரணும்டா. இ வர மாதிரி ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ADE. அதனால் we are going to call this as true. We are also going to call this as true, although I don't agree with this. மாற்றி வரணும். It does not depend on the physical state. Physical state is caused by the hydrogen bonding னு வரணும். Okay. Well, what can I say? This is it. All right, 50 அடிக்க போகிறோம் guys. 50 அடிக்க போறோம். Number of species from the following that have pyramidal geometry. pyramidal, 2 pyramidal இருக்கா நம்மளுக்கு தெரியுமா? ஒன்று வந்து trigonal pyramidal, இன்னொன்று square pyramidal around the central atom. ஓகே சரி, S2O3 2-. S2O3ன்றது தயோசல்ஃபேட்ரா. இப்படி இருக்கும்டா ஸ்ட்ரக்சர். இதுதான் S2O3 2-. இதுக்கு எங்க டெட்ராஹெட்ரல் ஷேப்ல இருக்கு. சிக்மா 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 சிக்மா. இது கிடையாது. SO4 2- அதே மாதிரி தான். SO4 2- டெட்ராஹெட்ரல் தான். இதுவும் கிடையாது. SO3 2- வேணா இருக்கலாம். SO3 2-. O- ஒரு லோன் பேர். This is correct. S2O7 2-. 2 S நடுவுல ஒரு O. S2O7 2- ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஓகே, இதுவும் பிரமிடல்லாம் கிடையாது, இது வந்து டெட்ராஹெட்ரல் தான். ஸோ only 1 is the right answer. Okay, any doubts here guys? 1, option D is the right answer. ஏன் 2 சொல்றீங்க எல்லாரும்? பிரமிடல் தானே கேட்டிருக்காங்க. ஒன்னே ஒன்று தான் எனக்கு பிரமிடல் வருது, இது மட்டும் தான் பிரமிடல் வருது, ட்ரைகோனல் பிரமிடல். Should I do this in exam? All these questions must do in exam டா. கோவாலண்ட், அதாவது கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா போடணும் எக்ஸாம் ஹால்ல. நீ இருக்கிறதுலயே கஷ்டமான கொஸ்டின் எடுத்தீங்கன்னா கூட டக்குன்னு வந்துடும் ஆன்சர்.
within 1 minute 1.5 minutes chemical bonding chapterல உனக்கு ஆன்சர் வரும். Okay, never skip questions from chemical bonding. Okay, option D is the right answer. Okay, Lakshan, welcome. Magnitude of hydrogen bonding is heavily dependent on the physical state of a compound with the highest strength observed in solid state and the lowest in gaseous state. Google சொல்லுதுடா, ஆனா cause and effect யோசிச்சு பாருடா. cause and effect யோசிச்சு பாரு. சாலிட் ஸ்டேட்னால ஹைட்ரஜன் பாண்ட் வருதா இல்ல ஹைட்ரஜன் பாண்ட்னால சாலிட் ஸ்டேட் வருதா? அத சொல்லு ஹர்ஷன். கூகுள் நிறைய சொல்லும், கூகுளுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் தெரியாது, எதுல இருந்து எது வருதுன்னு தெரியாது. கூகுளுக்கு வேர்டு மட்டும் தான் தெரியும், நமக்கு தான் எதுல இருந்து எது வருதுன்னு தெரியும். யோசிக்கணும், ஹைட்ரஜன் பாண்டிங்னால சாலிட் ஸ்டேட் வருதா இல்ல சாலிட் ஸ்டேட்னால ஹைட்ரஜன் பாண்டிங் வருதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹாஃப் செஞ்சுரி, எஸ், we got half century, Rashvik. Okay, think about it, something to think about, definitely. Welcome 11th standard nala enna, we can do all the idu class 11 syllabus dana idu, so you can enjoy this session actually. Okay. Non zero dipole moment. Non zero na enadhu symmetric ah irukka koodadu, symmetric irundha zero vandrum. Okay va, so HCl ku irukku, it is having non-zero dipole moment. BSCl2 is symmetric, 0. நான் 0 போடுறேன், is 0 dipole moment. BCl3 0 dipole moment. NF3 க்கு dipole moment இருக்கு. XCF4 க்கு actually 0 dipole moment, square planar னு வரும். Okay, CCl4 0 dipole moment. H2O க்கு இருக்கு, H2S க்கு இருக்கு, HBr க்கு இருக்கு, CO2 க்கு 0 dipole moment, H2 க்கு 0 dipole moment. So 1 2 3 4 5 5 is your right answer. Okay, 3 தான் வருதா Paul Ryan? 100/2. சீக்கிரம் 100 போடலாம், don't worry. Option 5 is the right answer. Next question. Lewis dot structure for NO2 minus NO2 minus. Okay, total number of valence electrons around nitrogen is 1 2 3 4 5 6 7 8. 8 வருது எனக்கு. NO2 மைனஸ் இப்படி தான் இருக்கணும். சப்போஸ் நான் இங்கே டபுள் பாண்ட் போட்டுட்டு இங்கே எப்படி பார்த்தாலும் 1 2 3 4 5 6 7 8 9. This has to be the answer. 8 is the right answer. Okay. Bhagat, Rashvik got the answer right. கொஞ்சம் டிலே இருக்காடா. I am going to this 54 slide. You guys are answering for 50 and 52. Okay, let's do this question. This is a very easy question in my opinion, because we have already done many similar questions. Sai Krishna ku puriyala, endha question puriyala Sai Krishna? Ama Lakshan, 11th standard da, chemical bonding da. Okay, valence electron na ennadu? Lewis structure padi valence electron na ennadu? Covalent bonded electrons and lone pair electrons in the outermost shell. Adha valence electrons. விக்கி, இந்த கொஸ்டின் வந்துச்சு அவனுக்கு செட்டில் 2026 இல்லையடா, இது பழைய கொஸ்டின் செட்ரா. ஓகே, ஸோ இந்த எல்லா எலக்ட்ரானிக் கவுண்ட் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 8 கொஸ்டின், 8 எலக்ட்ரான். ஓகே ஓகே சாய் கிருஷ்ணா, ஆல் ரைட். ஓகே, ஸோ 8 இஸ் ஆன்சர்டா, ஈஸி தான். ஓகே, ஸோ லெட்ஸ் நவ் டூ திஸ் கொஸ்டின். ICl லீனியர் தான், 2 ஆட்டம் இருந்தால் லீனியர் தான் வந்து ஆகணும். ஆல் ரைட். ICl3 ஹேஸ் டு பி டி ஷேப்டு. We know this. CLF3 ன்னு பார்த்துருக்கோம்ல, CLF3 BRCl3 இது எல்லாமே ஒரே ஷேப் தான். 2 ஹாலோஜன் இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டி ஷேப் தான். ஓகே, CLF5 ஸ்கொயர் பிரமிடல். ஓகே, BRCl5 BRF5லாம் பார்த்துருக்கோம்ல, அது மாதிரி ஷேப். ஓகே, IF7 பென்டகானல் பைபிரமிடல், அவ்வளோதான். ஸோ A4 B1 C2 D3. Option A is the right answer. Well done. All of you got it right. Very good. Next question. Assertion reason question. NH3 and NF3 molecule. இந்த NH3 NF3 வச்சு எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்கான் பாரு. I think it is there in NCERT டா. இல்லாட்டி இவ்வளோ கொஸ்டின் கேட்க மாட்டோம். எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு பாரு. இதெல்லாம் previous year question. CLF5 will have the same structure as BRF5 டா. CLF5 CLக்கு வந்து 7 எலக்ட்ரான் இருக்கா, அதில் 5 எலக்ட்ரான் எஃபோட போயிடுச்சா, ஒரு லோன் பேர் இருக்கா. ஸ்டெரிக் ஃபேக்டர் என்னது?
6 சிக்மா வந்து 5 lone pair 1 6 6னா sp3d2 hybridization. this is octahedral. octahedralல ஒரு lone pair இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் பைபிரமிடல். நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, இதுல ஒரு lone pair இல்லைன்னா என்னது? ஸ்கொயர் பிரமிடல், பைபிரமிடல் கிடையாது, ஸ்கொயர் பிரமிடல். ஆல்ரைட், ஓகே. assertion reason: ammonia NF3 molecules have pyramidal shape with a lone pair electrons on nitrogen atom. Correct. Resultant dipole moment of NH3 is greater than NF3. This is true da. Reason என்னன்னா ரெண்டுமே ஒரே சைடுல இருக்குன்றது தான் ரீசனா சொல்லணும். The orbital dipole due to lone pair is in the same direction as the resultant dipole moment of NH bonds. True. Fluorine is the most electronegative element. இதே எதுக்கு கொடுக்குறான்? சரி, எனிவே இது ட்ரூ. இது ட்ரூ. NH3ல இதான் இருக்கு. ரீசனும் கரெக்ட் ரீசன் சொல்லலாம். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ரைட். யா, அதான் ரைடர் இஸ் டெல்லிங் NCERT கிளாஸ் 11ல இருக்குன்றான். ஸோ தட் மேக்ஸ் சென்ஸ். ஆல் ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த காம்பவுண்ட்ல ஜீரோ டைபோல் மொமெண்ட் எதுக்கெல்லாம் இருக்கு? இதுக்கு கிடையாது, இதுக்கு ஜீரோ டைபோல் மொமெண்ட், இதுக்கு கிடையாது, இதுக்கு ஜீரோ டைபோல் மொமெண்ட், இதுக்கு கிடையாது, இதுக்கு ஜீரோ டைபோல் மொமெண்ட், ஜீரோ டைபோல் மொமெண்ட், இதுக்கு கிடையாது, ஜீரோ டைபோல் மொமெண்ட் கிடையாது. H2 ஏன் ரெண்டு தடவை வருது? ஓ, H2S அது. ஜீரோ டைபோல் மொமெண்ட். 1 2 3 4 5 6 சிமெட்ரிக் மாலிக்யூல்ஸ் எல்லாத்துக்கும் ஜீரோ டைபோல் மொமெண்ட். ஓகே டைரக்ஷன் ஷியர். All right, so answer option 6. All right, another shape based question. இந்த வாட்டி ஷேப்பே டைரக்டா கேட்டான். sp3 னா டெட்ராஹெட்ரல், dsp2 னா ஸ்கொயர் பிளேனர், sp3d னா ட்ரைகோனல் பைபிரமிடல், sp3d2 னா ஆக்டாஹெட்ரல். that's it. a3b4 option B is the right answer. Kritik, thank you. All right, can we do double century today? We will try our best da. We will try our best. Okay, next question. திருப்பியும் geometry தான் பாரு. செம்ம ஸ்பீடா போறோம். 6 அடிச்சுட்டு போறோம். ஓகே, SF4 is seesaw shape, BRF3 is T shape, BRO3 minus நம்ம பார்க்கவே இல்லையே இது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. What is this? NH4 plus and KS. Anyway, BRO3 மட்டும் நம்ம பார்த்துட்டு, because BRO3 கொஞ்சம் ஈஸி தான். டபுள் பாண்டோ, சிங்கிள் பாண்டோ மைனஸ் 1 2 3 4 5 ஒரு லோன் பேர் இருக்கும். இட் இஸ் sp3 ஹைபிரிடைசேஷன். பிரமிடல் வரும் அப்போனா. NH4 பிளஸ்னா டெட்ராஹெட்ரல் ஷேப் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். A3B4C2. A3B4C2D1. Option C. C is correct. Yeah. BRO3 மைனஸ்க்கு வந்து நம்ம இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு பார்த்தோன்னா ஒரு லோன் பேர் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சுல்ல, இந்த நெகட்டிவ் சார்ஜ் புரோமின் கொடுப்பீங்களா, ஆக்சிஜன் கொடுப்பீங்களா? யூ ஹாவ் டு கிவ் இட் டு த மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம், ஆக்சிஜன். சப்போஸ் அது ஃபில்லாக இருக்கு, அதில் எனர்ஜி லெவல் இல்லை எலக்ட்ரான் போகிறதுக்கு அப்படின்னா தான் அடுத்த மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமுக்கு கொடுக்கணும். பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆட்டமுக்கு கொடுக்கணும். ஓகே, ரிமெம்பர் தட். ஓகே கைஸ், இதில் ஈஸி கொஷின் ஹார்ட் கொஷின் இல்லைடா, எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஆனால் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் JEE கொஷின்லேருந்து தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் டூ திஸ் கொஷின். இதில் தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடலாமா? I3 மைனஸ் லீனியர்னு நம்மளுக்கு தெரியும். NO2 மைனஸ் தெரியுமே நம்மளுக்கு. NO மைனஸ் லோன் பேர் பென்ட் ஷேப் வரும், சம்திங் லைக் தட். ஓ, பேராமேக்னெட்டிக்காக வச்சுருக்கானுங்க. நைட்ரிக் ஆக்சைடு ஹேஸ் டு பி டயாமேக்னெட்டிக்ல, பிகாஸ் 5 எலக்ட்ரான் இருக்கு. இது மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. இது நைட்ரிக் ஆக்சைடு ஹேஸ் 15 electrons. It has to be paramagnetic. Okay, அது ஒன்று. அப்படின்னா NO2 minus has to be diamagnetic. Okay, could be. This is tetrahedral. SO2Cl2. Yes, double bondo, Cl. It has to be tetrahedral. Yeah. So A3B1C2. A3B1C2D4. Option B is the right answer. Good. கொஞ்சம் டிலே இருக்கு. I can see that, but that's okay. We can't do anything. நான் கொஸ்டின் அப்போ கேட்டதுக்கு இப்போ ஆன்சர் வருது. That is okay. Just keep following this. No problem. Okay. Number of molecules from the following which can exhibit hydrogen bonding. Hydrogen bonding ஓட கண்டிஷன் என்ன?
there has to be covalent bond with a highly electronegative atom, fluorine, oxygen, nitrogen, and on the other side there should be a free highly electronegative atom. இந்த ரெண்டுமே இருக்கணும். ஓகே, ஸோ மெத்தனால்ல இருக்கு CH3OHன்னு இருக்கா, இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும், இங்கேயும் ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டுமே இருக்கணும். டொனேஷன் சைட்டும் இருக்கணும், டொனேஷன் சைட்டும் இருக்கணும், அக்செப்டர் சைட்டும் இருக்கணும். ஓகே, யூஸ்வலி டொனேஷன் சைட் இருந்துச்சுன்னா அக்செப்டர் சைட் இருக்கும். ஆனால் அக்செப்டர் சைட் இருக்கும்போது சம்டைம்ஸ் டொனேஷன் சைட் இருக்காது. ஐ வில் டெல் யூ. ஓகே, ஸோ this will have C2H6 itself will not have, C6H6 will not have, this will have, HF has and NH3 has. Is it possible to find hybridization without drawing structure? I don't feel comfortable to find hybridization without structure da. At least one time ஆவது நான் போட்டு பார்த்துருப்பேன் ஆல்ரெடி. அப்போ தான் எனக்கு மைண்டில் நிற்கும், அதை வச்சு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா, ஸ்ட்ரக்சர் வரையாமல் ஹைப்ரிடைசேஷன் வரைஞ்சிங்கன்னா எங்கேயாவது பிசர் அடிக்கும்டா, எங்கேயாவது மிஸ் ஆகும். All right, so remember that. Okay, so 1 2 3 4 5 5 is the answer. 5 is correct. Next question. Oh, I love these kind of question. Map இந்த match the following டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி வருது இல்ல. சரி, trigonal pyramidal ammonia, BRF5, square pyramidal, PCl5, trigonal bipyramidal, methane tetrahedral. A3B1C4D2. A3B1C4D2, option B is the right answer. Lewis structure வரும்போது நான் சொல்றேன்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும்போது சொல்றேன், டோன்ட் வரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஆக்சுவலி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கொஸ்டின். இது நம்ம இங்கே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஐ திங்க் வி கேன் ஸ்கிப் திஸ். யா, ஆப்ஷன் ஏ தான் வரணும். we will discuss it later. Practical chemistry வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Okay, next question, statement type question. Take a look at this. CH3 3 times N. இங்கே தான் பேக் பாண்டிங்னு ஒரு கான்செப்ட் வரப்போகுது. ஓகேவா? ஓகே, these two can act as ligand to form transition metal complex. Actually true தான். Both of them can form transition, they can form ligands to form transition metal complex. It's true. As nitrogen phosphorus are from same group, the nature of bonding of NCH3 thrice and PCH3 thrice is always same with transition metals. I think it is okay. I think it is okay to say that. There's nothing hugely different. There is only one difference between nitrogen and phosphorus. The difference is nitrogen is a second shell element. Second shell அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆர்பிட்டல் கிடையாது, 2D ஆர்பிட்டல் கிடையாது, 2D கிடையாது. ஆனால் ஃபாஸ்பரஸ்க்கு 3D இருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஆனால் அதுக்கும் இதுக்கும் ரெலவன்ஸே கிடையாது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கரெக்ட். போத் ஆர் கரெக்ட். போத் ஹேவ் டு பி கரெக்ட். Why are they saying phosphorus is having the same difference? Nature of bonding of NCH3 thrice and PCH3 thrice is not same ன்னு சொல்றாங்க. Statement 2 is incorrect சொல்றாங்க. Shall I just make a quick check why that is the case? It is also coordination compound. We don't have to do this right now. I was just getting curious why that was the case. ஒரே ஒரு நிமிஷம் guys. Okay, என்னடா இது, நேச்சர் ஆஃப் பாண்டிங் வந்து ஒன்று 2p ஆர்பிட்டல் யூஸ் பண்ணுதான், இன்னொன்று 3p ஆர்பிட்டல் யூஸ் பண்ணுதான். அதை வந்து ஒரு டிஃபரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. Bond strength, donation ability, hybridization with acceptors. Is that so? That seems so. அதான் அந்த பேக் பாண்டிங் இருக்கு, that I remember. Phosphorus has empty d orbitals. So well, okay then.
But anyway, this is not relevant for our current discussion. We will discuss it when we get the time. Okay. Next question. Number of molecules from the following which are exceptions to octet rule. இங்க தான் நம்மளுக்கு Lewis structure ரொம்ப முக்கியம். Mithu, are you there? Let us continue with this da. Measured magnitude சொல்றான் பகத். Depends on the physical state of the measured substance தான். கெமிஸ்ட்ரி புக்கில் இருந்துட்டு போட்டோம். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே லிசன் 1 செகண்ட். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணும்போது ஒரு சாலிட் எடுத்து அதில் ஹைட்ரஜன் பாண்டோடைய மேக்னிடியூட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடில் அதிகமாக இருக்கும், லிக்விடில் கம்மியாக இருக்கும். அது கரெக்டு. ஓகே, ஆனால் நம்ம கான்டெக்ஸ்ட் இல்லாமல் தனியாக அந்த லைன் எழுதும்போது physical state depends on magnitude of hydrogen bonding னு தான் சொல்லணும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இட் இஸ் கான்டெக்ஸ்டுவலி ஓகே. கான்டெக்ஸ்ட், நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன், ஒரு சாலிட் எடுக்கிறேன், ஹைட்ரஜன் பாண்டிங் மெஷர் பண்ணுறேன், ஒரு லிக்விட் எடுக்கிறேன், ஹைட்ரஜன் பாண்ட் மெஷர் பண்ணுறேன், எதுக்கு மேக்னிடியூட் அதிகம் வரும் அப்படின்னா அப்போ வந்து ஓகே இது சாலிடு, அதனால இதுக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்ட் அதிகமாக தான் இருக்கணும்னு நீ சொல்லலாம். ஆனால் நீ டீப் டவுன் போயிட்டு இது ஏன் சாலிடாக இருக்குன்னு நீ யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஹைட்ரஜன் பாண்டோட மேக்னிடியூட் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால இது சாலிடாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுதான் ஃபண்டமெண்டல் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓகேவா? புக்கிலையும் அவன் வந்து கான்டெக்ஸ்ட் டிபெண்ட்டாக கொடுத்துருப்பான், எக்ஸ்பெரிமெண்ட் டிபெண்ட்டாக கொடுத்துருப்பான். நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எதனால் எது நடக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வந்து சயின்ஸோடைய ஃபண்டமெண்டல் காஸ் அண்ட் எஃபெக்ட். எதுலேருந்து எது வருது? ஹைட்ரஜன் பாண்ட்னால பிசிக்கல் ஸ்டேட் வருதா, பிசிக்கல் ஸ்டேட்னால ஹைட்ரஜன் பாண்ட் வருதா? ஓகே, திங்க் அபவுட் இட். ஆல்ரைட், நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே ஒரு லைன் கொடுத்துருந்தாலும் அதை நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து அதை அப்படியே பிளாங்காக எடுத்துட்டோன்னா நம்ம மைண்ட் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. We have to. டெக்ஸ்ட் புக்கில் நிறைய ஸ்டேட்மெண்ட் தப்பாக கொடுத்துருக்காண்டா. டு யூ நோ தட் என்சிஆர்டி புக்கில் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்பாக கொடுத்துருக்கான். இட்ஸ் அ போல்ட் கிளைம், பட் இட் இஸ் தேர். வாட் கேன் வி சே அபவுட் இட்? இட் இஸ் தேர். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குன்னா இது தப்பாக தான் இருக்கு. நம்ம அதுக்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது அந்த இடத்துல. ஓகே, வேர் வி வில் ஃபைண்ட் அவுட். ஐ வில் டெல் யூ. I have seen even in atomic structure there are some statements that are incorrect. Atomic structure chapter la over cell lines கூட கிடையாது, ரொம்ப rare. I will tell you very very frankly, NCERT is an excellent book. அழகாக எழுதியிருக்காங்க. அந்த அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுற சயின்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சில லைன்ஸ் ரொம்ப சில லைன்ஸ் வந்து கண்டெஸ்ட் பண்ணுற வகையில் தான் இருக்குது. Kuldeep, I am talking in Tamil da. Come on. This is a Tamil channel only, right? Okay. D and F block elements also. Maybe. Some reactions are wrong. Guys, if you think that there are some things that are wrong in NCERT, why don't you send me a screenshot? Let's validate it. Why not? State board லையும் இருக்கு, ICSE-ல இருக்கு தெரியுமா? ICSE-னு ஒரு போர்டு இருக்கு தெரியுமா? அந்த போர்ட்லையும் சில statements are wrong. It is wrong. We can't say anything about it. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீ சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஹைட்ரஜன் பாண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து ப்ரிமிட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங். நீ போக போக மெச்சூர் ஆக ஆக யூ வில் நோ தட் a state comes from the internal bonds. இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷனில் இருந்து தான் ஸ்டேட் வருது, நாட் தி ஆப்போசிட் வே அப்படின்னு உனக்கு புரியும். intermolecular interaction ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா you will have a solid state or liquid state. Okay, yeah. So we are going on Telegram ID. You guys know my Telegram ID, right? 𝒆𝒍𝒐. Go ahead and send me all the screenshots you want. Okay, let's validate. We'll have a session on specific statements. இந்த statement கரெக்டாக தப்பா நல்லா இருக்கும் அந்த செஷன். லெட்ஸ் டூ இட். ஓகே, ஆக்டெட் ரூல் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாமா? எக்ஸாம்பிள், மொத்தம் அதில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது? கார்பன் இஸ் அ குரூப் 14 எலிமெண்ட். யூ ஹாவ் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் இட் இஸ் டபுள் பாண்டட் டு ஆக்சிஜன்.
ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு பாண்டு தான் கொடுக்க முடியும் நம்மளால். அப்புறம் எல்லா பாண்டட் எலக்ட்ரானையும் சேர்த்து ஒரு சர்க்கிள் போடுறோம். இப்போ இந்த சர்க்கிளில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 8 எலக்ட்ரான்ஸ் இன் வேலன்ஸ் ஷெல் அப்படின்னா ஆக்டெட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆக்டெட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் திஸ். வி வாண்ட் எக்ஸெப்ஷன்ஸ் டு ஆக்டெட் ரூல். ஓகே, ஸோ I'm going to write this as 8 so that I'm not getting confused. NO2 போடலாமா? N double bond O, coordinate bond O, lone pair. 1 2 3 4 ஏய் 1 நிமிட்ரா. NO2ல ஒரு எலக்ட்ரான் லோன் எலக்ட்ரான் வரும்டா. Isn't it? Yeah. That means what happens is 1 2 3 4 5 6 7 electrons in the valence shell irukku. So this is an exception. This is an exception to octet rule. Sulfuric acid obvious exception because yes, double bond O, single bond OH, single bond OH. So இதை மட்டும் எடுத்தேன்னா எவ்வளோ எலக்ட்ரான் வருது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வருது. ஆப்வியஸ் எக்ஸெப்ஷன். இதுவும் கண்டிப்பாக எக்ஸெப்ஷன். BF3 ஆப்வியஸ் எக்ஸெப்ஷன் பிகாஸ் மொத்தமே 3 பாண்டு தான் அதால் பண்ண முடியும். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 3 எலக்ட்ரான் தான் இருக்குது. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அதாகிட்ட 6 எலக்ட்ரான் தான் எடுத்துகிட்டு வர முடியும். 6 எலக்ட்ரான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸெப்ஷன். இது 8 எலக்ட்ரான் வரும். மீத்தேன்லாம் அழகாக வரும். SiF4 வரும். ClO2 வராது. குளோரின் கிட்ட 7 எலக்ட்ரான் இருக்கா? அதில் 2 டபுள் பாண்டோ போட்டுக்கலாமா? ClO2. அப்போ மீதி பாரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வந்துடுது. 11 electron in the outermost shell. So ClO2 is an exception. PCl5 obvious exception. BF2 obvious exception. C2H6 வரும் 8 electrons. CHCl3 வரும். CBr4 வரும். So answer 1 2 3 4 5 6. 6 exceptions வரும். Okay. हाँ कुलदीप try to manage da because this is a Tamil channel. मुझे भी हिंदी इतना ज़्यादा नहीं आता है. ठीक है, मुझे हिंदी थोड़ा मैं IIT कानपुर से ही हूँ मगर ये तमिल चैनल है ना, इसलिए तमिल में पढ़ाई करना होगा. करेक्ट இல்லை. டீச்சிங்க்கு என்னதுடா ஹிந்தியில் யாருக்கா தெரியுமா? டு டீச் அப்படி படாத்தே ஹோங்கே. சரி விடு, அது நம்மளுக்கு தேவையில்லாது. Ambika, you are 2027 JEE aspirant. Why I can't be able to understand chemistry thoroughly? I don't know, sir. You asked the right question, ma. Students in class 11, the only motive for you should be to ask the most fundamental question boldly. Okay? Guys, please remember this. Boldly ask fundamental questions. Fundamental questions are bold கேளுங்க. ஓகே, யோசிக்காதீங்க. அது ஏன் சார் வருது, ஏன் இது வர மாட்டேங்குது, இது இப்படி இருக்கு, ஏன் இது எப்படி இருக்கு, தைரியமா கேளுங்க. வெல்கம் ஃப்ரம் ராஜஸ்தான் டா குல்தீப். இட்ஸ் நைஸ் டு ஹேவ் யூ ஹியர். ஓகே, ஆல் ரைட். அம்பிகா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, கீப் ஆஸ்கிங் questions. We are at 76 da. We are at 76. Let's go. Number of molecules from the following. Yeah, we have done this, right? We got 6. 1 2 yeah, we got 6. All right, next question. Shape of carbocation is idu theriyunda namalukku, right? Carbocation means carbon which is originally supposed to have 4 electrons is now not having 1 electron. It can be bonded to anything else also. CH3 carbocation, it can be like that. Then you have only 3 sigma bonds. Steric factor equals to 3. sp2 hybridization. sp2 hybridization means trigonal planar. Okay, that will be the shape of carbocation, trigonal planar. All right, nice. Next question. Now wave functions psi a and psi b are the wave functions of atomic orbitals. Sigma star is represented by anti-bonding orbital. Okay, sigma star is anti-bonding orbital. So if I have this, the nearby one should be minus. One has to be plus, another has to be minus. Psi a minus psi b makes sense. What is this 2ab and all? Simple. Keep it simple. Psi a minus psi b. That's it. Many of you got it right. Shanmugapriya,
Harshan, Vignesh Chess, Sabarinathan, all of you got it right. Well done. 81, number of molecules having bond order 2 from the following molecules. We want bond order 2. Okay. So let's see. Carbon actually bond order is 2. Oxygen bond order 2. Beryllium bond order 0. Lithium bond order 1. Neon 0. Nitrogen 3. Helium 0. We want 2. 2 of them have the bond order 2. You guys know how to do this? I'll give you one example. Carbon எடுத்துக்கலாம். C2. Okay. Energy level is like this. Carbon will follow nitrogen schema. Sigma 1s, sigma star 1s, sigma 2s, sigma star 2s. And then you have pi 2px, pi 2py. And then you have sigma 2pz. And then you have pi star 2px, pi star 2py. And then sigma star 2pz. Okay. Carbon 2 means 12 electrons. Let's do this. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. That's it. Okay. Then you calculate bond order. Bond order equals to number of electrons in bonding orbitals minus number of electrons in anti-bonding orbitals divided by 2. These are your bonding orbital electrons. Okay. Star potadala anti-bonding. So you have 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 minus. These are anti-bonding. Okay. Star potadala. 4. 8 minus 4 by 2 is 4 by 2 is 2. So this is for carbon. We have already done it for oxygen. Okay, Mithu. I will see. I will check it out. All right. So 2 is the right answer indeed. All right. Next question. Ne2 cannot form. Its bond order is 0. Whenever you have bond order 0, that means that substance will never form. Neon, helium, beryllium, it does not form. Order of filling molecular orbitals, lower energy to higher energy. இதுதான் அதனால தான் எனர்ஜின்னு சொல்லி இங்க போட்டிருக்கேன். arrow mark போட்டிருக்கேன் பார். இந்த ஆர்டர்ல தான் fill பண்ணணும். You have to follow Aufbau principle, Pauli's exclusion principle and Hund's rule of maximum multiplicity while filling molecular orbitals also. Molecular orbitals லையும் வரும். Okay Mithu, I will check it out. Okay. There was one reaction I remember now. Sulfonation. Sulfonation is given wrongly in NCERT, I think. Check it out, okay? Sulfonation. Tell me a good book for organic chemistry with reaction mechanism. Morrison and Boyd is the best. If you are in class 11 now, in the May month leave, நீ Morrison and Boyd நல்லா கதை புக் மாதிரி படி. உனக்கு பிடிக்காத செக்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடு. ஓகே. சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன்லாம் மாரிசன் அண்ட் பாய்டில் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. I love that book. ஆனால் 1200 pages அது. அது எல்லாமே படிக்க வேண்டாம் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து எது உங்கள் சாப்டர் ஹைட்ரோ கார்பன், ஆல்கைல் ஹாலைடு, ஆல்கஹாலு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஓகே, பியூட்டிஃபுல் புக் மாரிசன் பாய்ட். செக் இட் அவுட். லேட்டஸ்ட்டாக சத்யநாராயண எடிஷனும் ஒன்று வந்திருக்கு. யூ கேன் செக் இட் அவுட். ஓகே, தேங்க்யூ விக்கி அபிஷேக். I also intend to write one book someday. Let's hope someday. Okay, you read class 12 very good. Thank you ma Geertana, thank you. இப்போ JEU நல்லா பண்ணு. ஓகேவா? Okay, let's continue guys. Let's continue. We are going in a good speed. Let's not stop. Which of the following pairs the central atom exhibits sp2 hybridization? ரெண்டுத்துலயுமே central atom sp2 வேணுமா? Okay, all right, let's see. இது sp3 நம்மளுக்கு நல்லா தெரியும். வாட்டர் வந்து 2 லோன் பேர் இருக்கும், 2 சிக்மா பாண்ட் இருக்கு. ஸோ இட் இஸ் sp3. NO2 is sp2. இது இருக்கணும், ஆனால் இது இல்லைல்ல. ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். BF3 is 3 சிக்மா பாண்ட்ஸ். ஸோ sp2. ஸோ இது ஓகே. NO2 sp2 தானடா. NO2 மைனஸ் எப்படி இருக்கும்? O மைனஸ் டபுள் பாண்ட் O லோன் பேர். 1 2 3 4 5 6 7 8 கரெக்டாக தான் இருக்கு. sp2. This is correct. Option B is the right answer. NH2 minus. NH2 minus is very similar to water molecule. Okay. So, one electron nitrogen poidum. So, this is sp3 hybridization actually. This is also sp3. So, this is not the right answer. NH2 minus sp3. So, this is not the right answer. Option B is the right answer.
which is important, JEE or board? Gitana board examla nalla mark vaanganunda, okay, because we are going to keep saying it throughout our life, okay, so you should perform well. Minimum அதில் ஒரு 70 to 80% ஆகுது வாங்கியிருக்கணும். அப்போ தான் நீ ஜேஇயில் நல்லா பண்ணினா, ஜேஇயில் ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. எவ்ரிபடி நோ திஸ் JEE requirement. You should have scored minimum percentage in your board exams. I think it is 60 or 70. Let me check quickly, very quickly, let me check. Minimum board marks to get admission in JEE, IITs. Through JEE. Yeah. So 75%. To secure admission to IITs through JEE, you must have scored at least 75% aggregate marks in class 12. But for some categories, it is as low as 65%. So even if you have some, what do you call it? If you are in some other category, you can still get IIT provided you have 65% minimum. Minimum percentage is 65. For general category, it is 75. Okay. Yeah. So it is necessary. 75% kandipa venume. Thank you, Da Krish. Thank you. Thank you. Many of you are saying this. I'm very glad. I'm very glad that I'm able to help you all of it. Okay. So moving on to the next question. Okay, number of species from the following in which one unpaired electron is present. ஒரே ஒரு unpaired electron வேணும். இதில் இல்லை, இதில் ரெண்டு unpaired electron இருக்கு. ஓகே, ஸோ இதில் 0, இதில் 2 இருக்கு. C2 மைனஸில் 1 தாண்டா இருக்கு. I think C2ல ஒன்றுமே கிடையாது. We just saw C2. Remember this? C2 has no unpaired electron. So C2 மைனஸில் 1 unpaired electron இங்கே வரும். Okay, so C2 minus will have 1 unpaired electron, O2 minus will have 1 unpaired electron, O2 minus will have 0 unpaired electron, H2 plus will have 1 unpaired electron, Cn minus will have 0 unpaired electron. Cyanide, we have already done this. Alright, He2 plus will have 1 unpaired electron. So 4 of these species will have 1 unpaired electron. Okay, IIT Hyderabad is very good, why not? Why not? See, first level வரும்போது அந்த first initial 7 IITs, okay, core IITs, IIT Bombay, Madras, Kolkata, that is Kharagpur, Kanpur, Delhi, Roorkee, Guwahati and IIC. இந்த 8 IITs, 7 IITs and 1 IIC, இதான் core. இந்த கோருக்கு அடுத்த லெவலில் ஒரு சில ஐஐடிஸ் உண்டு பண்ணாங்க. ஐஐடி ஸ்ரீநகர், ஐஐடி BHU, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி ஒன்று இருந்துச்சுல, ஐஐடி BHU வந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஐடி ஹைதராபாத் வந்துச்சு. அது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுவும் வெரி குட். சி, எனி திங் தட் இஸ் கெட்டிங் கவர்மெண்ட் ஃபண்டிங், ஓகே, எனி இன்ஸ்டியூட், எனி யூனிவர்சிட்டி that is getting government funding will be good. In general, it will be good. ஓகே, NITs, ஏன்னா கவர்மெண்ட் ஃபண்டிங் வந்து நீ ரிசர்ச், ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணால் தான் அது கொடுப்பாங்க. ரிசர்ச் ஒரு இடத்துல இருக்குன்னாலே அங்கே சயின்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரிமெம்பர் தட். IIT Madras from general category possible? Why not? Of course, people are getting IIT Madras in general category. What do you think? நீ அதை பற்றி யோசிக்காதீங்கடா. யூ கோ ஃபார் எக்ஸலன்ஸ், ஃபோக்கஸ் அண்ட் எக்ஸலன்ஸ். நீங்கள் வந்து நம்ம நெகட்டிவ்ஸை பார்த்தோன்னா நிறையா இருக்குது. நிறைய இருக்குது, எல்லாருக்குமே நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. அதை பார்த்தினா அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதை மீறி தான் வந்து ஆகணும். அதை மீறி நம்மளுடைய பாசிட்டிவில் ஃபோக்கஸ் பண்ணால் யூ வில் ரியலைஸ் தட் தேர் ஆர் ஆல்சோ மெனி பாசிட்டிவ்ஸ். யூ வில் ரியலைஸ் தட். பாசிட்டிவை பார்க்க கற்றுக்கோங்க. ஏன்னா நம்மளோட பிரெயின் வந்து என்ன தெரியுமா, இட் இஸ் அ எக்யூப்மெண்ட், இட் இஸ் அ எவிடன்ஸ் கேதரிங் எக்யூப்மெண்ட். இப்படி வச்சுக்கோ. ஐ ஹவ் சீன் திஸ் இன் மெனி பிளேசஸ் அண்ட் இட் மேக்ஸ் சென்ஸ். ஓகே, இட் இஸ் அன் எவிடன்ஸ் கேதரிங் எக்யூப்மெண்ட். There are Nobel Prize winning laureates who have confirmed this. Nobel Prize win பண்ணவங்க இந்த பர்டிகுலர் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்னன்னா, அவர் பிரெயின் வில் கேதர் எவிடன்ஸ். எவிடன்ஸ் ஃபார் வாட்? ஃபார் த கொஸ்டின் யூ ஆஸ்க். நீ டெய்லி என்ன கேள்வி கேட்குறியோ அதுக்கு எவிடன்ஸை வந்து நம்ம யூனிவர்ஸ்லேருந்து கேதர் பண்ணி உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
ஓகேவா? அப்போ எந்த கொஸ்டின் கேட்கணும்? எந்த கொஸ்டின் கேட்கணும் நீங்களே சொல்லுங்க. பாசிட்டிவான கொஸ்டின் கேட்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆம் ஐ எப்படி நான் முட்டாளா அப்படின்னு நீ வந்து உன் மூளை கிட்ட கொஸ்டின் கேட்டான்னு வச்சுக்கேன், மூளை வந்து வெஹிமெண்ட்டாக சொல்லும், கண்டிப்பாக நீ முட்டாள் தான், இதோ பாரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லும். ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின் நீ கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி டெய்லி நீ முட்டாள தான் ஆகிட்டு இருப்பே தவிர உனக்கு வந்து எவிடன்ஸ் ஃபார் அதர் திங்ஸ் வந்து யூ ஆர் நாட் ஈவன் ஸ்பெண்டிங் டைம். ரைட்டா? ஐ டோல்ட் யூ நான் IIIT ஹைதராபாடு, ஐஏஎஸ்சி அப்படின்னு ஒன்று இருக்குது, ஐசர்னு ஒன்று இருக்குது, ஐஏஎஸ்சிஆர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்னு ஒன்று இருக்குது. எல்லாமே கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்கிற கேம்பஸ்டா, எல்லாமே வெரி குட்ரா. அதில் வந்து அதுக்குள்ள ரேங்கிங்ஸ் இருந்தாலும் பட் இஃப் யூ கெட் எனி சீட் இன் எனி ஆஃப் தீஸ் கவர்மெண்ட் ஃபண்டட் ஆர்கனைசேஷன் யூ வில் பி பெட்டர் ஆஃப் இட். ஓகே, ஸோ ஆஸ்க் கொஸ்டின், am I intelligent? Am I intelligent? And your brain will find an evidence for it. Am I worthy? Your brain will find evidence for it. Am I good? Your brain will find evidence for it. What else do you want, man? Okay. Marks for getting into NIT. Last time வந்து something like 97 or 96 was the last cutoff for NIT general category. Categoriesல தான் நிறைய போயிருக்காங்க. Okay, let's continue guys. கொஞ்சம் 85ல stuck ஆயிட்டோம். 4 is the right answer. Did we get 4? 1, 2, 3, 4. We got 4. Yeah. Guys, let's move on. Correct increasing order for bond angles. Bond angles கேட்பாங்களான்னு சிலது கேட்டிங்களே நீங்க. They will ask you. Fantastic da Mithu. Definitely எனக்கு கொஞ்சம் அனுப்பணும், ஓகேவா? You have to send me the marks. நீங்க எல்லாரும் மார்க்ஸ் வந்தோடனே கண்டிப்பா எனக்கு அனுப்புங்க. I am like looking forward to it. Okay. So guys, let's take a look at this. First இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வரைஞ்சிடலாமா? இது என்னதுடா? PE3, PF3 அது. ஓகே, ஸோ BF3 ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ட்ரைகோனல் பிளேனர், இதோடைய பாண்ட் ஆங்கிள் 120 degrees. ஓகே, PF3 எப்படி இருக்கும்? PF3 with a lone pair. This is PF3. It's close to 109 degrees, less than 109 degrees you can say, because of the lone pair repulsion, lone pair bonded pair repulsion லாம் படிச்சிருக்கோம்ல, VSEPR. That's where it is. Okay, then you have CLF3. CLF3 has T shape because it has the sp3 dehybridization, fluorine, lone pair and lone pair. Okay, bond angle will be slightly less than 90 degrees because of lone pair bonded pair repulsion. 90 degrees oda konjam kammiya irukum. Okay, so angles very clearly BF3 will be the highest, PF3 CLF3 will be the lowest. Okay, option B is the right answer. My name is Dr. Saravanan. I have done my PhD from IIT Kanpur. All right, that's my name. Is that you in the thumbnail? Of course da, that is me da. Why da? Do I look very different in the thumbnail? Option B is the right answer da. Okay, next question. Incorrect statement about ethine. Ethine is acetylene, HC triple bond CH. All of them will have sp hybridization, bond angle is 180 degrees and so on. Okay, carbon bond in ethane is shorter than that in ethene. This is true because ethene has sp2 hybridization, ethine has sp hybridization, so it comes closer to the nucleus. All right, this is true. I've done my PhD in you can say biological sciences and bioengineering with special emphasis on protein structure function relationships. Okay, protein structure function relationships. I've done my work in crystallization and crystallography, so I have a lot of understanding in biomolecules, you can say. JEE na எழுதவே இல்லடா, GATE தான் எழுதினேன். GATE உடைய ஆல் இண்டியா ரேங்க் 172. That's what I got. எந்தெந்த ஆங்கிள் மெமரியில் வச்சுக்கணும்? மெமரியிலேயே வச்சுக்கணும்னு அவசியம் இல்லைடா. நீ உனக்கு ஷேப்ல இருந்தே ஆங்கிள் வந்துருமேடா. இங்க பாரு, BF3ன்றது என்னது? ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளில் சென்ட்ராய்டில் இருந்து 3 லைன் போட்டினா 360 டிகிரிஸை அழகாக 3ஆக கட் பண்ணுற மாதிரி.
120 degrees. இதில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. My CGPA in IIT was 9.6 out of 10. BTech was here only da, St. Joseph's College of Engineering and Anna University la irundhuchu அந்த டைம்ல. Okay, now it is a separate university. All right, likewise tetrahedral angle is 109 degrees 28 minutes. Okay, but because of this lone pair repulsion அந்த angle வந்து கொஞ்சம் சின்னதாயிடும். lone pair வந்து repel பண்ணும் bond angle சின்னது பண்ணிடும், அதனால less than அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, சிமிலர்லி இங்கே வந்து கரெக்டாக ரெண்டு ஒரு ட்ரையாங்கிள் பிளேன் இருக்கும், மேலே வந்து அந்த ஃப்ளூரின் இருக்கும். ஸோ இது 90 டிகிரிஸ் தானே, பட் லோன் பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி ரிப்பல் பண்ணி 90யோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தட்ஸ் இட். 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கா எதில் வேணும்? மேத்தமெட்டிக்ஸ் 199, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 194, 189, 188, பயாலஜி 189, ஃப்ரெஞ்ச் 192. கேட் எழுதுனா மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டிக்கு கேட் எழுதணும்டா. ஓகேவா? ஸோ அட் தட் டைம் ஐ டிட். நவ் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த எக்ஸாம். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு எக்ஸாம் பண்ணுவாங்க. ஆல்ரைட், ஸோ தட் இஸ் இனஃப். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். போத் கார்பன்ஸ் ஆர் sp ஹைப்ரிடைஸ்ட். ட்ரூ. ரெண்டு கார்பனும் sp ஹைப்ரிடைஸ் தான். ஈத்தைன் இஸ் லீனியர். ட்ரூ, அஃப்கோர்ஸ் லீனியர் ஸ்ட்ரெயிட் லைன். Carbon carbon bonds in ethane is weaker than that in ethene. This is false. இங்க கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, ஈத்தீன்ல டபுள் பாண்ட் தான் இருக்கு. This is obviously stronger than triple bond. Option D is the right answer. Okay, it's a false statement. Okay, next question. Total number of electrons present in pi star molecular orbitals of O2, O2 plus and O2 minus. Pi star னு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் டூ ஒன் ஃபுல்லி. O2 ஃபுல்லாக போட்டலாம், அதுலேருந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். ஆல் ரைட். energy sigma 1s2, sigma 1s, sigma star 1s, sigma 2s, sigma star 2s, அப்புறம் sigma 2pz, அப்புறம் pi 2px, pi 2py, pi star 2px, pi star 2py. இவ்வளோ போதும், ஏன்னா ஆக்சிஜனுக்கு 16 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது, இதுலேயே முடிஞ்சிடும். let's take a different color. okay, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஹன்ஸ் ரூல் இப்படி தான் போடணும். அண்ட் தென் 15 16. ஓகே, ஸோ பை ஸ்டார் ஆர்பிட்டலில் மொத்தமே ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. O2 ப்ளஸ்னா இதுலேருந்து ஒன்று போயிடும், அப்போ ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். O2 மைனஸ்னா இங்கே தான் இன்னொன்று வரணும், ஸோ 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் 2 + 1 + 3 is 6 is the answer. Very good. Siddharth got it first. Well done. But there is some lag, so others might have also got it. Okay, next question. Next question. Statement type question. Solution of the coordination chemistry da. Yeah. Well, this is correct. So both are correct. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வேண்டாம் நம்மளுக்கு, அது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் பார்த்துக்கலாம். வி வாண்ட் ஜாக் ஸ்பேரோ. எமோஷனல் சப்போர்ட்டு கூப்பிட்டுக்கலாம்டா அவனை. இஃப் வி ஆர் தோண்டு போகும்போது கூப்பிட்டுக்கலாம், அப்போ இன்னும் நல்லா எனர்ஜி கிடைக்கும். ஓகே, அவனை பார்த்தாலே எனர்ஜி கிடைக்கும். இங்கே அங்கே ஓடிட்டே இருப்பான். அவனுக்கு லைஃப்பில் மோட்டிவேஷனே எனர்ஜிக்கிட்டே இருக்கணுன்றது தான். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், முழிச்சிருக்கிற டைமில் எனர்ஜியாக இருக்கணும். ஓகே guys, this is also coordination chemistry. I think we have to remove these questions, man. Let's not have these questions here. அப்போ 150 தாண்டா இன்னைக்கு அடிக்க முடியும். இட்ஸ் ஓகே. ஆல் ரைட். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஷேப் வச்சு கொஸ்டின் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கிப் பண்ணிடுவோம். அதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுக்கோங்க. ஓகே, வில் ட்ரை டு ஃபினிஷ் இன் another 30 to 40 minutes. பிகாஸ் எல்லா கான்செப்டும் பார்த்தாச்சு ஆல்ரெடி. இதுக்கப்புறம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுவும் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி தான். ஓகே, ஆல் ரைட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். டைமீத்தைல் கிளைஆக்சைம். ஸோ இந்த கிளைஆக்சைம் அப்படின்றது ஆக்சைம்னா NOH இருக்கிறது வந்து ஆக்சைம். கிளைகாலிக் ஆக்சைம் CHOன்ற மாதிரி NHOன்னு போடுறானா, தட் இஸ் கிளைஆக்சைம். Forms a 6-membered. By the way, this is also coordination compounds. Why are we worrying about this? Okay.
remove that. All right, இதுவும் வந்து இதுதான் chemical. This is also from practical chemistry. We will discuss it during that time. Okay, so at least we will do this question da. Okay, இதுவும் coordination compound தான், but நிறைய questions skip பண்ணா நல்லா இருக்காதுல. இன்னும் எவ்வளோ pages remaining இருக்கு? நம்ம இப்போ 93ல இருக்கோம். I think around 150. Yeah, 150ல முடிச்சுக்கலாம். We will wrap it up at 150. இன்னொரு maybe 25 questions maximum. டக்கு டக்குன்னு முடிச்சலாம். இன்னொரு 25 minutesலயே முடிச்சலாம். Don't worry. Okay, which one has D2sp3 hybridization? 6 வரணும் coordination. இது கிடையாது. I think this has to be the answer. Let's see that. Cobalt, iron, cobalt 27 அப்பனா cobalt 3 plus na electronic configuration என்ன வரும்? argon 3d6 னு வரும். Okay, which means, and ammonia is a strong field ligand. 1 2, yeah, so D2sp3 வந்துரும். 4s4p 3d. So option A is the right answer. Okay, all right. Identify the incorrect pair from the following. Polythene preparation correct, photography correct, Haber's process correct, Wacker process Wacker process. All right, catalyst that. Okay, idu vandu chemical bonding கிடையாது. Jack was Sir's pet. Yeah, Deepesh is asking who is Jack Sparrow. Okay. Guys, I think we will not do questions that have very obvious coordination compound type question da. Okay va, ரொம்ப ஆப்வியஸா இருந்துச்சுப்பா. இதெல்லாம் நம்ம வந்து இப்போ போடணும்னு அவசியமே இல்லை. We can do all of these things in coordination compounds. Not even this. Okay, so let's do this one. Aluminum chloride in acidified aqueous solution forms an ion. Okay, octahedral, 6-membered ring, octahedral. இதுவும் வேண்டாம். Octahedral is the right answer, but we don't want that. All right, chelation and leaching, coordination chemistry. Nada. Okay. We are okay. Let's try this question. Square pyramidal shape. Hey, idu namakku theriyumda. Quickly, can you answer this question? Which one has square pyramidal shape? This is square planar. This is trigonal bipyramidal. This is also trigonal bipyramidal. So obviously this is square planar. BRF5. Remember this? Option C is the right answer. Okay. Manganese in decacarbonyl dimanganese. Idalam carbonyl compounds, coordination compounds. Idum vanda. Okay. Let's move on to this one. Crystal field theory vanda. Do vanda. Okay. All right, guys. 2025 start pannalam. Okay, that's enough. Yeah. Don't worry. Chill. 2025 start pannalam. Okay. So in 2025 and 2026, the questions are very, very important. ஏன்னா அதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் செட் பண்ணுறது. இந்த கெமிக்கல் பாண்டிங் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த தான் ட்ரெண்டாக செட் பண்ணுறோம். ஒரு அளவுக்கு மேலே கான்சன்ட்ரேட் படிக்க முடியல, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வாடா, யாராலையுமே முடியாதுடா. எவ்ரிபடி இஸ் லைக் தட். வணக்கம் முரளி, வணக்கம். ஓகே, ஸோ லிசன் விக்கி, நம்மளுக்கு எப்போ வந்து ஃபோக்கஸ் கம்மி ஆகுது அப்படின்னு தெரியுதோ அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு குட்டி பிரேக் எடுக்கணும். ஓகே, அதனால தான் நம்ம வந்து வி ஹவ் இன்வென்டட் சம் நைஸ் லிட்டில் திங்ஸ், யூனோ, கையை இப்படி பண்ணுறது, அப்படி பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிக்கணும். கொஞ்சம் நம்ம விஜயை கற்றுக் கொடுத்துருக்காரு, இதோ இதெல்லாம் பண்ணிக்கணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு சின்ன வாக் போயிட்டு, ஓகே, ஒரு 5 minutes அந்த மாதிரி நல்லா ப்ரீதிங் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடணும். அந்த திருப்பி வர்றது தான் முக்கியம். அதில் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃபோக்கஸ் கிடைக்கும். ஓகேவா? திருப்பி வந்துட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் அகைன். Arrange the following compounds in increasing order of their dipole moment. Okay.
Okay, I think CHCl3, NF3 will probably be very, very low. NF3. Electronegativity difference தான் இங்க மெயினா. Okay. It's been 2 hours. Yeah. Electronegativity difference தான். NF3 is having the lowest difference in electronegativity. Yeah. Because this is 3, this is 4. Hydrogen is 2.1. Oh, sulfur இன்னும் கம்மி தானே அது. But 2 hydrogen இருக்கு. Sulfur is like 2.7 or something. And then hydrogen bromide is 2.1 and 2.8. Bromine is slightly more than sulfur. Yeah. And then chloroform. 3 chlorines in a angle. Very, very tricky question. It almost feels as if carbon 2.5, chlorine 3.0. So இதுக்கு 0.5 delta வருது, இதுக்கு roughly 0.6, இது 0.7, இது 1. இப்போ NF3 தான் அதிகமா இருக்குமா? What about geometry also? Geometry also, sulfur is in the middle, hydrogen is in the periphery. So electron density, electron having to go this way direction. CHCl3 அப்படிதான், NF3 அப்படிதான். HBr அந்த மாதிரி கிடையாது. Very tricky question, guys. Very tricky question. So going purely by electronegativity, it feels like NF3 must have the highest. But abdi or option illa. CHCl3 must have the highest because 3 idhula and option irukku. Just tongue in cheek da, don't go by that. NF3 is low. Yeah. Hey, NF3 NH3 கூட கம்பேர் பண்ணிருக்காண்டா, இதுக்குள்ளலாம் கம்பேர் பண்ணலல. Okay, NCERT bookல இருக்கு. Yeah, we have இந்த செக்ஷன்ல நம்ம வந்து first few slides நம்ம பார்த்தோம் அது. NF3 is low. Dipole moment increases with greater electronegativity difference. That is correct, Ra. That is correct. Okay. Option B, I am very surprised here. I think A has to be the right answer, da. I feel like that. Because it's just HBr, okay? HBr. Bond length distance varum, delta or negative varum, delta positive varum. But if you take sulfur, sulfur has to interact with 2 of them. And then there is 2 lone pairs also. Charge separation will be greater here compared to this one. That's what I think. But I could be wrong. So option A va C. Oh, okay. This is going this way direction. NF3 is very, very low. You guys are right. It's going in the opposite direction, right? You guys are right. Okay. So this is a very strange question for me. But in NCERT, it is given. NF3 is very, very low. So we can go using that. Fine then. Fine. All right, guys. Question slide number 100. Which of the following linear combination of atomic orbitals will lead to the formation of molecular orbitals in homonuclear diatomic molecules, internuclear axis Z direction? 2025 இப்படி ஒரு question கேட்டிருக்கான். And I love this question. You know why? NCERT இது அவ்வளோ டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணல. Okay. So let me quickly check it. How much they have discussed in NCERT. NCERT chemical bonding la molecular orbital theory la. Okay. இது என்னது? Linear combination of atomic orbitals. Molecular orbital theory la ஓரளவுக்கு தான் கொடுத்திருப்பான். They have not discussed it in detail. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. எங்க தெரியுமா? டைப்ஸ் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்ற இடத்துல பேஜ் நம்பர் 127. ஓகே, சிக்மா, பை, டெல்டா அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இன்டர்நியூக்ளியர் ஆக்சஸ் வந்து Z ஆக்சஸாக இருந்துச்சுன்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் 2 ஆல்சோ ப்ரொடியூசஸ் சிக்மா மாலிகுலர் ஆர்பிட்டல், பை மாலிகுலர் ஆர்பிட்டல் அதெல்லாம் கொடுத்துருக்கான். ஓகே, அவ்வளோதான். Beyond that, they have not mentioned which combination will be correct and which combination will not give you. Okay.
ஆனால் அதை தான் கொஷினில் கேட்டிருக்கான். Alright, so this is why you guys have to go through previous year questions. Okay, so let's try doing this problem. Yeah, I just gave it to you. Okay, this is the question I asked one day during solving of structure of atom. Oh really? Okay, let's do this. So internuclear axis z axis da. Okay, நம்ம ஒன்று பார்த்துருக்கோம், சிமெட்ரி சேமாக இருந்தால் தான் மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் பண்ண முடியும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2pzம் 2pxம் பண்ண முடியுமா பாருங்க. 2pzனா ஆர்பிட்டல் இப்படி இருக்கும், 2pxனா ஆர்பிட்டல் இப்படி இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து உனக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ப்ளஸ் ஸ்லோப் இங்கே இருக்குது, மைனஸ் ஸ்லோப் இங்கே இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இந்த ப்ளஸ் ஸ்லோப்புக்கு மேலே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வரும், கீழே டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வரும். இட் கேனாட் கிவ். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ கொடுக்க முடியாது. பி கொடுக்க முடியுமா? இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ் z ஆக்சிஸ், 2s ஆர்பிட்டல், 2p ஆர்பிட்டல் இப்படி வரும். இது கொடுக்க முடியுமா? இதுவும் கொடுக்க முடியாது. Do you see that? சிமெட்ரியும் முக்கியம், ஓவர்லேப் ப்ராபபிலிட்டியும் முக்கியம். ஆல்ரைட், ஸோ 3dxy 3dx² - y², இது பண்ண முடியுமா? இதையும் பார்த்துடலாமா? ஸோ let me take a different structure then. இதை டக்கு டக்குன்னு முடிச்சிடலாமா? இங்கே பார், 2s 2px 2s 2p, இது ரெண்டும் ஒரே மாதிரி தானடா இருக்கு. Is there a difference? I think they are talking about 2pz here. So 2pz-னா கொடுக்கலாம். இங்கே பாரு, இது 2pz-ஆ இருந்துச்சுன்னா இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ்ல இப்படி ஓவர்லாப் ஆகும். This is accepted ரா, this is accepted. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அக்செப்டட், திஸ் இஸ் நாட் அக்செப்டட். இது நான் வரேன், pz and z² x² - y², இதையும் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு pzனா இப்படி இருக்கும். ஓகே, அண்ட் தென் எக்ஸ் ஆக்சஸ் இப்படி இருக்கும், இது z ஆக்சஸ். ஓகே, இதை எக்ஸ் ஆக்சஸ்ன்னு வச்சுட்டோம்னா y ஆக்சஸ் இப்படி இருக்கும், இது y ஆக்சிஸ். நம்மளுக்கு 3dx² - y²ம் 3dxyயும் எப்படி இருக்கும்? 3dx² - y²ன்றது இந்த லோபில் இருக்கும், 4 லோபம். ஓகே, இதுவும் பண்ண முடியாது. this will not give you. this is 3dx² - y² and 2pz. எப்படினாலும் ஷெல்லே வேற, எனர்ஜி லெவலே வேலை இருந்தாலும் கொடுக்காது. ஓகே, similarly you will not have a overlap if you take 2pz and 2pxy. xy என்றது இப்படி இருக்கும், இதுவும் கொடுக்காது. 3dxy இதுவும் கொடுக்காது. so the only thing that gives is supposed to be D option only. இது மட்டும் தான் ஓவர்லாப் கொடுக்கும், provided there is no typo 3pz வந்துச்சுன்னா கொடுக்கும். What about dxy and x² - y²? அதுவும் கொடுக்காதுடா, அதுவும் கொடுக்காது. ஓகே, ஸோ இஃப் ஐ டேக் லெட்ஸ் சே 2 எக்ஸ் ஆக்சஸ் எடுத்துப்போம், அப்புறம் 2 y ஆக்சஸ் எடுத்துப்போம். ஓகே, ஒன்று வந்து 3d x² - y², அது எப்படி இருக்கும்னா அந்த ஆக்சிஸ்லேயே இருக்கும். இன்னொன்று x y இந்த ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்கும். இது ரெண்டுமும் வந்து பண்ண முடியாது. ஓகே, இப்படி வரும். it will be like this. ஓவர்லாப் ஒன்று இப்படி இருக்கும், இன்னொன்று இப்படி இருக்கும், இப்படி கிராஸாக ஓவர்லாப் ஆக மாதிரி சான்ஸ் இல்லை. ஆல்ரைட், ஓகே ஓகே. என்னடா அடிக்கடி நடுவில் சண்டை போட்டுக்கிறீங்கடா நீங்களே. ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தால் கொஞ்சம் சும்மாருன்னு சொல்லி அடக்கலாம், கமெண்ட்டில் சண்டை போட்டிங்கன்னா என்னடா செய்வேன். ஆல்ரைட், ஷேப் ஆஃப் ஆர்பிட்டல் ஓவர்லாப் பண்ணுமா பண்ணாதாதான்டா பார்த்துட்டு இருக்கோம். So answer option D only is correct, but provided this has to be Z da. Okay, in that question la or chinna mistake irukku, but it's okay, we can do this. Next question, moving on to the next question. Atomic orbital வச்சு solve பண்ண முடியல, அது மட்டும் கொஞ்சம் சொல்லி தாங்க. Atomic orbital overlap வச்சு தானே இவ்வளவு நேரம் அதான்டா பேசிட்டு இருந்தோம். We will do one more question, don't worry. Okay, statement type question. Let's do this. Experimentally determined oxygen oxygen bond length in O3 are found to be same. மொத்தம் 2 பாண்ட் இருக்கு. ஓகே, இதான் ஓசோன் மாலிக்யூல்.
இந்த ரெண்டு பாண்டுமே சேம் லென்த்தில் இருக்கான் அண்ட் த பாண்ட் லென்த் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் O2. ஆக்சிஜன் ஆக்சிஜன் டபுள் பாண்டை விட இது அதிகமாக இருக்கான். ட்ரூ, பட் லெஸ் தேன் தட் ஆஃப் சிங்கிள் பாண்டு. அதுவும் கரெக்ட் தான். இப்போ பெராக்சைடில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிங்கிள் பாண்ட் O இருக்கும் அண்ட் that is longest. ஸோ ABC எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கேன், A is the longest, then comes C, then only comes B. True statement. Okay. Statement 2 என்ன சொல்றாங்க? Strong lone pair repulsion between oxygen atom is solely responsible for the fact that the bond length in ozone is smaller than that of a double bond O. Bond length in ozone is smaller கிடையாது, greater ஆச்சே. The fact that bond length in ozone is smaller னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. அப்படியே உல்டாவா வரணும். This is false statement. Okay. So statement 1 is true, statement 2 is false. Option C is the right answer. All right. Okay, Rashmi got it right. Yes, C is the correct answer. Let's move on. Day 100 அடிச்சிட்டோம்டா, யாருமே பார்க்கலையா? We are at 105. We'll quickly finish it off. Nice. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் இது கொடுக்குறேன், ஹோம்ஒர்க். ஓகே, அதுக்கு என்ன பேசிக்ஸ் வேணும்? அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸோடைய ஷேப் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கூடா, அதுதான் மெயின். ஆல்ரைட். ஓசோன் ஹேஸ் ரெசனன்ஸ். அதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஸ்டேட்மெண்ட் 2 ஐ தாட் தே வில் சே அபவுட் ரெசனன்ஸ் இன் ஓசோன், பட் they didn't even comment on that. எவ்வளோ கொஷின் இருக்குது சார்? இன்னும் ஒரு 30-40 கொஷின்ஸ் இருக்குண்டா, அவ்வளோதான்டா. டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் மாலிக்யூல்ஸ். கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரேட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் இஸ். Rate of hydrolysis depends on leaving group ability. This is organic chemistry question. Let's not worry about this. This is leaving group ability பத்தி. Okay, leaving group வந்து இங்க chlorine இருக்கு, இங்க ethoxide, இங்க acetate இருக்கு, இங்க just ethoxide இருக்கு. இது அவ்வளோ ஈஸியாக லீவ் பண்ணாது. இங்க amide இருக்கு. So P will be the strongest candidate for hydrolysis. Okay. இந்த கொஸ்டின் பார்க்கலாம். Among these, the hybridization of molecule with non-zero dipole moment, first non-zero dipole moment இருக்கணும், and highest number of lone pairs இருக்கணும். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்டில் 10 PM ஆக போகுது, ஆனால் ஆயிட்டு போட்டோம், நம்ம என்ன ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா எடுப்போம், அவ்வளோதானே. ஸோ லெட் அஸ் டூ திஸ் ஆஸ் அ டேபிள். ஓகேவா? SO2, NF3, NH3, XEF2, ClF3 and SF4. என்ன கேட்குறான்? ஃபஸ்ட்டு மாலிக்யூல் வித் நான் ஜீரோ டைபோல் மொமெண்ட். ஜீரோ டைபோல் மொமெண்ட் தான், அதை கழிச்சு விட்டுலாம். ஓகே, இதில் நான் ஜீரோ டைபோல் மொமெண்ட் இருக்குது, இதில் நான் ஜீரோ, இது ஜீரோ, இது எடுக்க வேண்டாம் நம்ம, இது நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ. ஓகே, போச்சா? ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ். ஓகே, இதில் ஒரு லோன் பேர் இருக்கும், இதில் ஒரு லோன் பேர் இருக்கும், இதில் ஒரு லோன் பேர் இருக்கும், இதில் 2 லோன் பேர் இருக்கும், இதில் ஒரு லோன் பேர் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம எடுக்கிறோம். இதோடைய ஹைப்ரிடைசேஷன் என்ன? ClF3யோட ஹைப்ரிடைசேஷன். ஓகே, ClF3யோட ஹைப்ரிடைசேஷன் என்ன? 1 2 3 4 5 sp3d ஹைப்ரிடைசேஷன். தட்ஸ் இட். ஆப்ஷன் D. ஆல்ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். So there is a molecule with AXY4 as a formula, has all its element from P block. Okay, element A is rarest monoatomic non-radioactive from its group. அதான் first time rarest ன்றது கேள்விப்படுறேன். சரி, ஓகே. And has a lowest ionization enthalpy value among the A, X and Y. Okay, elements X and Y have first and second highest electronegativity values. இவ்வளவுதான்டா. இது fluorine, இது chlorine. முடிஞ்சிச்சா? Respectively among all the known elements. Okay, shape of the molecule is element A, are they all given from the same group? They didn't say anything like that. P block elementல rarest non radioactive elementனா எனக்கு தெரிஞ்சு ஆஸ்டடைன் தான்.
அதையா கொடுக்குறாங்க. And has the lowest ionization enthalpy value among A, X and Y. Okay, that makes sense. Element X and Y have first and the second highness. அதுவும் ஓகே. ஷேப் அவ்வளோதான் கொடுத்துருக்கான். Okay, so let us see what are the candidates. First of all, it cannot be group 14. Group 14 இருக்க வாய்ப்பே கிடையாது. Group 13 இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் 3 தான் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானே. ஓகே, xenon கிடையாதுடா. I don't think so. Element A is rarest mono. xenon இருக்க வாய்ப்பு இருக்குடா. Why? Because they have said it is monoatomic. Seriously, but XCF5Cl ன்னு ஒண்ணுமே இல்லடா. Let's not worry about it. It has to be either from group 15 or 17 only. 16 கூட கிடையாது. ஓகேவா? group 15 17 அவ்வளவுதான். group 15 இருந்துச்சுன்னா என்னென்ன எலிமெண்ட் இருக்கு? நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். அதோடைய குரூப்ல இதுவும் வந்து சொல்ல முடியாது. பிஸ்மத்துக்கு வந்து இது எது இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு sp3 டீஹைபிரிடைசேஷன் வந்துடும். அப்படின்னா ட்ரைகோனல் பைபிரமிடல் வரும். But I'm still thinking it has to be astatine. Halogens group na fluorine, chlorine, bromine, iodine, astatine. So astatine has the rarest element in the group. Non-radioactive. அதெல்லாம் ஓகே. அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் பிரமிடல் தான் வரும். ஆக்சிஜன் இல்லை. யூ ஆர் ரைட். ஐயோ நான் ஒரு லூசுடா. இங்கே பாரேன் என்ன பண்ணி வச்சிருக்கேன் பாரேன். Elements X and Y have first and second highest electronegativity. நான் என்ன பண்ணிருக்கணும்? fluorine oxygen தானே போட்டிருக்கணும். fluorine chlorine போட்டு வச்சிருக்கேன் பாரு. எனக்கே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். யூ ஆர் ரைட் கைஸ். ஓகே, அப்போ இது டைரக்ட்லி XCOF4 தான். வெரி வெரி டைரக்ட். இதுக்கு மேலே நம்ம யோசிக்கவே தேவையில்லை. XCOF4 தான். இட் ஹாஸ் டு பி மோனோ அட்டாமிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ xenon இஸ் கிளியர்லி தி ஆன்சர். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா XC டபுள் பாண்ட் F ஒரு லோன் பேர். ஓகே, ஸோ ஸ்கொயர் பிரமிடல், இட் டஸ் சீம் டு பி ஸ்கொயர் பிரமிடல். தட் இஸ் கரெக்ட் கைஸ். யா, எப்படி Y ஆக்சிஜன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ஹையஸ்ட் அண்ட் செகண்ட் ஹையஸ்ட்னு போட்டாண்டா. இங்கே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எது எதுக்குன்னா ஃப்ளூரின் வந்து 4.0, ஆக்சிஜன் வந்து 3.5. அவ்வளோதான். அதை வச்சு நம்மளுக்கு ஒரே ஒரு காம்பவுண்ட் தான் தெரியும், XCOF4. ஓகே கைஸ். ஆல்ரைட், விச் அமங் த ஃபாலோயிங் மாலிக்யூல்ஸ் இஸ் இன்வால்வ்ட் இன் sp3d ஹைப்ரிடைசேஷன்? இங்கே பாரு, ஹைப்ரிடைசேஷன் sp3d இருக்கணும், டிஃப்ரெண்ட் பாண்ட் லெங்க்ஸ் இருக்கணும், ஏதாவது ஒன்றாவது டிஃப்ரெண்ட் பாண்ட் லெங்க் இருக்கணும், has lone pair of electrons on the central atom இருக்கணும். I think answer has to be SF4. Different bond length ன்றது சொல்லு. If they say PFI is the answer, I'll be upset because it doesn't have any lone pair. XCF4ல 2 lone pair இருக்கு, XCF2ல 3 lone pair இருக்கு. ஓகே, PFIல 0 lone pair, SF4ல 1 lone pair இருக்கு. ஓகே, ஸோ இந்த லோன் பேர் கண்டிஷன் மட்டும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா PFI போயிடும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் sp3d ஹைப்ரிடைசேஷன். இது வந்து sp3d2 ஹைப்ரிடைசேஷன். இது இல்லை, இது 1 2 3 4 5. இது sp3d ஹைப்ரிடைசேஷன், இதுவும் sp3d ஹைப்ரிடைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் டிஃபரண்ட் பாண்ட் லெங்க்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு தட் கண்டிஷன் XCF2 ஹேஸ் சேம் பாண்ட் லெங்க். ரெண்டுமே வந்து ஒரே ஹைப்ரிடைசேஷன் தான் இருக்கு. இது ரெண்டுமே ஆக்சியல் தான் கைஸ். ஆனால் ஆன்சர் இவங்க வந்து SF4 சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் ஸோ, SF4 தான் சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் அ கான்செப்ட் கால் பெர்ரி சூடோ ரொட்டேஷன்டா. ஓகே, நம்ம அதை பார்த்தே ஆகணும். அது SF4ல இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். லெட் மீ குவிக்லி பிரிங் அப்.
விக்கிபீடியாலே இருக்குடா. கைஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட் ஒன்லிடா. SF4 is the right answer. இங்கே இருக்கு பாரு. Oh, I can't do that right. Okay. One second. This is SF4, okay? SF4, this structure I got from Wikipedia only. Look at this. Idhula, yeah, okay. Look at this. இந்த ரெண்டு பாண்டுக்கும் 164.6 பிகோமீட்டர். மீதி இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இதோடைய பாண்ட் லெங்க் வந்து 154.5 பிகோமீட்டர். 2 different bond length is there. But PF5ல அது கிடையாது. PF5ல அது கிடையாது. Do you guys know that? Do you guys know why that is the case? Interesting. Cherry, okay. But that is not there in your syllabus. Yeah, so let's not worry about it. There is the thing called Berry pseudo rotation. அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால இதோட பாண்ட் லெங்த் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். Pseudo rotation, Berry pseudo rotation. You check it out later on. Okay. Now, guys, I think we are repeating a lot of concepts. So, I'm going to wrap it up in another 10 minutes, 10 o'clock sharp. Okay. இதுக்கு மேலே நம்ம வந்து பெருசாக புதுசாக எதுவும் பார்க்கல. மீதி கொஷின்ஸ்லாம் you guys can do it as a homework. If you have any new questions, you can tell me. Okay. Statement 1. Wet cotton clothes made of cellulose-based carbohydrates takes comparatively longer time to get dried than wet nylon clothes. This is true. The reason is carbohydrates have a lot of OH groups and OH groups form a lot of hydrogen bonds with water. இது நீங்களும் பார்த்துருப்பீங்க. காட்டன் டிஷர்ட் எல்லாம் போட்டிங்கன்னா அது அவ்வளோ ஈஸியாக காயவே காயாது. அதுவே நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்லாம் இருக்கும்ல, சிந்தட்டிக் மெட்டீரியல் ஆன ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட், அதெல்லாம் டக்குன்னு காஞ்சிடும். That is true. Intermolecular hydrogen bonding with water molecule is more in nylon based. No, it is less in nylon based than in the case of cotton clothes. This is false. So statement 1 is true, statement 2 is false. Option D is the right answer. Nice. Moving on to the next question. This is, you guys can take it as a homework. Okay. Oxygen is paramagnetic. Nitrogen kadayadu, fluorine kadayadu. Sulfur oxygen mariye dhaan. Chlorine வந்து fluorine mariye dhaan. So இந்த ரெண்டு தான். A and D only is the right answer. Okay. Next question. Dipole moment of some question is greater than this one. What is the difference even? Okay. இந்த இடத்துல ஒரு double bond இருக்கு, அது இங்க இல்ல. You can say that because of resonance that happens. You can say that. Yeah, true. Because of resonance. But this is an organic chemistry question. C1C2 bond length is greater than C1C2 bond length here. No, this is false. This is lesser. So statement 1 is true, statement 2 is false. Okay. In SO2, NO2 minus and N3 minus, the hybridization at the central atom are respectively. இது கொஞ்சம் easy. SO2, sp2 hybridization. NO2 minus நம்ம பண்ணிருக்கோமே, NO2 minus hybridization again sp2. N3 minus. Is it like double bond N? Double bond N? No. Plus, minus. Yeah. This has to be a linear structure also. sp hybridization varum apna. So sp2, sp hybridization. Okay. When you show Jack to us, நாளைக்கு தாண்டா வருவான் இனிமேல், நெக்ஸ்ட் கிளாஸ் தான். How to determine ligand strength. பகத் பார்க்கலாம்டா, அவன் வந்தால் தாண்டா பார்க்க முடியும், போய் கீழே போய் கூட்டிகிட்டா வர முடியும் என்னால். How to determine ligand strength. Ligand strength வந்து there is a spectrochemical series டா, அதை நம்ம determine பண்ண முடியாது. There is no qualitative way to determine yet. ஓகே, அவன் கொடுக்குற ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை வச்சு நம்மளே பார்த்துக்க வேண்டியதான்.
யூஸ்வலி இந்த கார்பன் டோனர்ஸ் நைட்ரஜன் டோனர்ஸ்லாம் ஹை ஸ்ட்ரென்த் லிகாண்டாக இருக்கும், ஹாலஜன் டோனர்ஸ் ஆக்சிஜன் டோனர்ஸ்லாம் லோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பட் தெர் இஸ் ஆப்வியஸ்லி சம் எக்ஸெப்ஷன் டு திஸ் ரூல். ஓகே, அந்த ஆர்டர் தான் என்சிஆர்டியில் இருக்கிற ஆர்டர் தான். அவன் கேட்டான் டிட்டர்மைன் அப்படின்னு கேட்டான். நம்மளால் டேரெக்டாக டிட்டர்மைன் பண்ண முடியாது, ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் வச்சு தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஹவு கேன் வி டெவலப் அவர் ஸ்கில்ஸ் வைல் ஸ்டடியிங்? Nowadays companies demand skill ada. Skill is all about asking the right question. நீ கேட்குற கொஷின் ஃபண்டமெண்டல் கொஷினாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், யூ வில் ஆட்டோமேட்டிக்லி டெவலப் த ஸ்கில். ஓகே, ஆல்ரைட். 2026 எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்க முடியுமான்னு பார்ப்போம் குவிக் ஃபயராக. கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, குளோரின் கிரேட்டர் தென், இது கரெக்டு. குளோரின் ஃப்ளூரின் புரோமினை விட கம்மி பாண்ட் ஸ்ட்ரென்த். ஓகே, ரிமெம்பர் தட். And then covalent character of the metal halide. Usually oxidation state அதிகமாக இருந்துச்சுன்னா covalent character அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே அதுதான் கேஸ். ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே மட்டும் தப்பு. இங்கே UF6க்கு தான் அதிகமாக இருக்கும் UF4 விட. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 is wrong. Correct trend in covalent character of metal halides. Yeah. So statement 1 is true, statement 2 is wrong. Option D is the right answer. Okay, next question. Okay, covalent bond length da. Ayyo, covalent bond length இது உங்களுக்கு NCERT புக்கில் ஒரு டேபிளில் இதோடைய பாண்ட் லெங்க்த்தோட வேல்யூவோட போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் will be the longest because hydrogen is such a tiny atom, oxygen is a larger atom. So இதில் single bond இருக்கு, இதில் double bond, இதில் triple bond இருக்கு. So carbon oxygen will be the longest. Okay, A and C, இது A ரொம்ப சின்னதுடா. Okay, will this be smaller than this? That is the question. I think it should be. Option D should be the right answer. D is the correct answer. Okay, because carbon hydrogen bond, hydrogen is a small atom. அதனால இதோட லென்த் இருக்கிறதுலையே கம்மியாக வருது. ஓகே, அண்ட் தென் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் தான் சிங்கிள் பாண்டு, அதனால இது லாங்கஸ்ட். அதுக்கப்புறம் கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் ட்ரிபிள் பாண்ட், அதுக்கப்புறம் இது. ஓகே, குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். டுமாரோவா? நாளைக்கு கொஞ்சம் இந்த இதான் சொன்னல நல்ல நாளுன்றாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் பி டேக்கிங் கிளாஸ் டுமாரோ. வி வில் சி. ஓகே, நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது. until 31st we have. In ozone the bond lengths of each oxygen is partial double bond. Correct ra? Due to resonance. You are absolutely right. I'm getting 91 in mock test. What might be my percentile? 91 out of 300. I'm not sure. It depends on the question paper. Question paper பொறுத்து தான் இருக்கு. 91 in a very difficult question paper, you can even get 90 percentile. Okay, but in a very very easy question paper, your percentile will be affected. How to manage these classes and 𝒂𝒄𝒄? 𝒂𝒄𝒄 is about test, right? You finish the test, send the screenshot to me, and then attend the classes. That's it. You are coming with Shimon sir. எங்கடா வரணும்? No, I am not planning any direct visit so far. Okay, formal charge யாரோ கேட்டிருந்தீங்களே. Formal charge is equals to V minus L minus B by 2. This is formal charge. என்ன கேட்குறாங்க? HNO3 molecule representation கொடுத்துட்டாங்க. Atom 1 and 4. Atoms 1 and 4 ஓட formal charge கேட்குறாங்க. Let's do this. For atom 1, number of valence electrons for oxygen is always 6 da. Okay, 6 minus number of lone electrons is 4 minus number of bonded electrons is also 4 by 2. So this is 0. So formal charge on oxygen 1 atom is 0. Okay, 1 2 4 கேக்குறாங்க. ரெண்டு எல்லாத்துக்குமே சேர்த்து போடுன்றாங்க. So second one on the nitrogen. Nitrogen usually has 5 electrons, but here it has no free electrons, 0 minus there is 8, 1 2 3 4 5 6 7 8 electrons. So the formal charge is going to be 5 minus 4 1. That is curious.
Okay, plus 1. Third one, this oxygen, 6 minus lone electrons is 4 minus bonded electron is 4 by 2. This is also 0. Fourth one, 6 because it's oxygen again, minus 6 minus 2 by 2. So this is minus 1. So formal charge is 0, 1, 0, minus 1. 0, 1, 0, minus 1. Option C. Okay. Good. Option C. All right. Next question. Two p block elements X and Y form fluorides of the type EF3. The fluoride compound XF3 is a Lewis acid and YF3 is a Lewis base. So X has to be from group 13 because that is the only group that forms Lewis acids. Y can be group 15 or group 17 da. இந்த ரெண்டத்துல எது வேணாலும் இருக்கலாம். ரெண்டுமே லூயிஸ் பேஸ் ஃபார்ம் பண்ணும். Hybridization of central atom of XF3. I'm going to go with group 15. So this will be sp2 hybridization. This will be sp3 hybridization. That's it. sp2, sp3. Option A. Okay, good. Next, for this do we have to remember structure? Structure தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். NCERT ல இருக்க ஸ்ட்ரக்சராව தெரிஞ்சுக்கோங்க. Without structure it is harder. Welcome to Sujay. Okay, guys, we are almost done. இன்னும் எவ்வளவு questions இருக்கு? They have a lot more questions. Yes, but I am not going to do all of them. Maybe another 3 questions da. Let's finish it off in another 3 questions. Okay, rest of the questions you can do it yourself. All right, among H2SA, H2O, NF3, NH3 and CHCl3, identify the molecule with lowest dipole moment value. இது H2S ஒரே molecule இருக்கும். I think NF3 is the lowest dipole moment value. Number of lone pairs of electrons present on the central atom is 1. Done. Okay, next question. Identify the molecule X with maximum number of lone pairs of electrons obtained using Lewis dot structure. Among these, choose the correct bond angle made by the central atom of the molecule. So we have to find the molecule that has the maximum number of lone pairs. Avladhan. They have not mentioned on the central atom. Okay da. Enna shift question idu? I don't know that. Alright, so maximum number of lone pairs of electron தான் கேக்குறாங்க. HNO3 ல எவ்வளவு இருக்கும்? NO3 ஒன்னு OH இன்னொன்னு டபுள் பாண்ட் O இன்னொன்னு lone pair. So இதுல lone pair கிடையாது except for oxygen. Oxygen will have 1 2 3 4 5 6 7. So HNO3 ல 7 இருக்கு. H2SO4 ஒவ்வொரு ஆக்சிஜன்லயும் 2 இருக்கு. So 8 இருக்கு. NF3 ல 1 தான் இருக்கு. ஓசோன்ல 1 2 3 4 5 6 6 இருக்கு. So I'm looking at H2SO4. I think central atom அப்படின்னு எடுத்துட்டோம்னா கூட central atomனு கிட்டத்தட்ட எதுவுமே வராது. Okay, so let's go with H2SO4. Okay, choose the correct bond angle made by the central atom of that molecule. It has to be 109 degrees 28 minutes. No, why have they given it like this? Something is wrong. 1 2 3 4 5 6 7. HNO3 is correct. H2SO4 is also correct. 8. NF3 is 1. Ozone is 6. I don't know what they are implying. There's no angle like that. 109 degrees 28 minutes எங்கேயுமே இல்லை. Because sulfuric acid la, this is in hybridization, right? இதுதான் sulfuric acid. We could say there is a slight change in bond angle because of double bonded oxygen and single bonded oxygen. We could say that. So there will be some deviation, but not this much. What's the answer given? 1 or 2 degrees is the answer given. I am curious, guys. I am curious.
102 degreesனா எதுக்கு வருது? NF3 கா? Hold on a minute. Hold on a minute, guys, okay? I need to get to the bottom of this. ஐயோ, ஃப்ளூரினுக்கு 3 எலக்ட்ரான் பேர்டா, அதை விட்டுட்டேன்டா நான். ஷோ ஷோ, இங்கே பாரேன், நைட்ரஜனில் நான் என்ன எழுதி வச்சிருக்கேன் பார். திஸ் இஸ் NF3-ஆ 1ன்னு போட்டு வச்சிருக்கேன். ஃப்ளூரினுக்கு ஒவ்வொரு ஃப்ளூரினுக்கும் 3 லோன் பேர் இருக்கும். ஓகே, I just missed all of it completely. So 3 3s are 9 plus 1 10. NF3 இது வரைக்கும் நான் NF3 2 கொஸ்டின் தப்பா பண்ணியிருக்கேன். So remember, NF3 is a very very important compound. All right, 10 da 10. So NF3 na 102 degrees, it's meaningful, it's meaningful. Okay, so there is this repulsion 102 degrees, it's definitely meaningful. All right, okay, so we got stumped by NF3 one more time. Yada, I think we have to end it. Na innoru at least ஒரு 140 ஆவது டச் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் எனிவே guys, this is the last question. Okay, if you find any other question. Biomolecules முடிச்சாச்சுடா ஹரிம். We have finished biomolecules. I didn't study class 11 but will be able to understand. PYQ solving always helps da, even if you have not seen the theory, but theory has to come first. At least one time you have to have finished the theory. Okay, so let's last question, this one. Which statements are not true about 𝑥𝐶O2F2? First let's figure it out. What is 𝑥𝐶O2F2? Xenon has 8 electrons, 2 oxygens, 2 fluorines, 1 lone pair. Okay, so number of sigma bonds, 4 sigma bonds, 1 lone pair. So sp3 dehybridization இப்படி வரும். Xenon and oxygen and lone pair will take up the equatorial planes. Okay, fluorine will take up this one. This is how it is meant to be. Okay, wow. Okay, so now we will see the thing. It has a seesaw shape, this is true. Xenon has 5 electrons pair in its valence shell. How da? Are you talking about this one? Then it will have 1 2 3 4 5 6 7 electron pairs. 5 electron pairs ne eppadi solla mudiyum? Bonded pair of electrons e unak 1 2 3 4 5 6 irukku, oru lone pair irukku. This is not correct. The OXCO bond angle is close to 180 degrees. No. More electronegative atom will go to the p orbital. This is true. Xenon has 16 valence electrons. Eppadi 7 தான வந்துச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 தான் வந்துச்சு நமக்கு. So 16ன்றது தப்பு. So A and D only is not correct. They are asking for what? Not true. Not true. Okay, so அப்படினா B, C and E only. Option C is the right answer. Okay. According to VSEPR theory, it needs to be considered 5. No da. No. Valence shell la எல்லா எலக்ட்ரானுமே valence shell தான். இது எல்லாமே valence shell electrons தான். அப்படி பார்த்தீங்கன்னா 5 pairs வராது, 7 pairs வரும். 1 2 3 4 5 6 7 pair வரும். This is correct only. Okay. Okay. So with that, சாப்பிட்டாச்சுரா Lakshan, I have eaten. With that, I am going to close the session. Let's just quickly என்னென்ன மீதி question, which questions have we finished? இது நீங்க போட்டுருவீங்க, no problem. I am confident you will do this. இது dipole moment question, NF3 NH3 இது நீங்க போட்டுருவீங்க, I am confident. Okay, next question அது para species among the following. Paramagnetic நீங்க போட்டுருவீங்க. Okay, next this one, bond length, unequal bond length கேட்டிருக்காங்க. sp3d அதே மாதிரி தான் நீங்க பண்ணணும்.
பட் எதுலேயுமே கிடையாது அது ஆக்சுவலி. ஆல் ஆஃப் தெம் ஹாவ் ஈக்குவல் பாண்ட் லெங்த். அண்ட் தென் திஸ் ஆல்சோ யூ கேன் டூ பாண்ட் ஆர்டர், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இது நீங்கள் கண்டிப்பாக போட்டுருவீங்க. சேம் ஷேப் இருக்கணும், ரெண்டு ஸ்ட்ரக்சருக்கு சேம் ஷேப் இருக்கணும். ஓகே, ஷேப் பார்த்து நீங்கள் போட்டுருவீங்க, நோ ப்ராப்ளம். அண்ட் தென் தட்ஸ் இட் கைஸ், வி ஃபினிஷ்ட் ஆக்சுவலி. வாவ், this is so satisfying, you have no idea. Phew. சிலிக்கான் டெட்ராஃப்ளோரைட்ரா, 4 கோவேலன்ட் பாண்டு, sp3 ஹைபிரிடைசேஷன் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ பகத், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ப்ளீஸ் புட் யுவர் நைஸ் கமெண்ட்ஸ் ஆன் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். NF3 படுத்திருச்சுரா இன்னைக்கு. NF3 அந்த ஃப்ளூரினோட லோன் பேர் கம்ப்ளீட்டாக மைண்ட் அவுட்டு ஸ்லிப் ஆயிடுச்சு. Anyway, thank you so much guys, thank you for your attention, and I hope this session was helpful to you. Diborane, ama back bonding nama oru question kuda pannaliye. Why is that? P block elements la konjam remind பண்றீங்களா? borane structure பத்தி நம்ம பார்த்தலாம். P block elements தனி டாபிக் இருக்கு, அதில் நம்ம வந்து இந்த டைபோரேன் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம், எக்ஸ்ட்ராவாக எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு போதும்டா, இன்னைக்கு கொஞ்சம் நிறுத்திக்கலாம்டா. ரிமைண்ட் மீ, ஓகே, ரிமைண்ட் மீ. தேங்க்யூ யாஷ், யாஷிகா, Lakshan. Okay, that's it for today guys. I'm going to close the session for today. Happy weekend. Take care everybody.